தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய முதல் வகுப்பினை அருமை தோழர் மகராஜன் அவர்கள் தற்பொழுது நடத்துவார்கள். அவரை தொடர்ந்து திருமதி சுரேகா அவர்கள் இரண்டாவது வகுப்பினை நடத்துவார்கள். அனைவரும் முழுமையாக இந்த வகுப்பிலே கலந்து கொண்டு முழு பயனடைய வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். குட் ஈவினிங் எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு பிஎல்ஐ ஆர்பிஎல்ஐயில் உள்ள முக்கியமான ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம எக்ஸாம் ஓரியன்டாக பார்க்கலாம். ஏற்கனவே ஃபுல்லாக 2 கிளாஸ் எடுத்திருக்கோம். ஏற்கனவே பிஏ எக்ஸாமுக்கு நினைக்கிறேன் நான் பிஎல்ஐ ஆர்பிஎல்ஐ எடுத்தேன். அப்புறம் போஸ்ட்மேன் எக்ஸாமுக்கு சிவகுமார் சார் எடுத்தார். ஸோ பழைய வீடியோஸ்லாம் ஃபுல்லாக இன்டெப்த்தாக நீங்கள் நம்ம மெட்டீரியல் என்ன இருக்கோ அதை பார்க்கணுங்கிறதுக்கு நீங்கள் அந்த வீடியோஸ் பாருங்கள். இப்போ எக்ஸாம் சண்டே இருக்கிறதுனால ஜஸ்ட் ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துற மாதிரியான விஷயங்களை மட்டும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எது ரொம்ப முக்கியமோ அதை நம்ம இப்போ லைட்டாக பார்க்கலாம். சுலேகா மேம் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ப்ரெசன்டேஷன் பின் பண்ணிக்கோங்க. சரி, என்னென்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன அதிகப்படியாக கேட்கலாமோ ஸோ அதை மட்டும்தான் இதில் போட்டிருக்கிறோம். பிஎல்ஐ இன்ட்ரடியூஸ் ஆன டேட்டு என்ன டேட்டு? 1/2/1884 1/2/1884. ஸோ அதே மாதிரி ஆர்பிஎல்ஐ இன்ட்ரடியூஸ் ஆன டேட் 24/3/1995. ஆர்பிஎல்ஐ இன்ட்ரடியூஸ் பண்ண பர்பஸ் வந்து ரூரல் ஸ்ட்ரென்த்தை கவர் பண்ணணுங்கிறதுக்காக மல்ஹோத்ரா கமிட்டி அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் ரூரல் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் இது பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக பிஎல்ஐ மட்டும் தான் வந்துருந்துச்சு. ஸோ இதில் உமனுக்கு கவரேஜ் கொண்டு வந்த இயர் வந்து 1894. எல்லாமே நம்ம புக்கில் உள்ள டீட்டெயில்ஸ் தான், அதில் உள்ள ஜிஸ்ட்டை மட்டும் இதில் போட்டிருக்கோம். அது மாதிரி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன தெரியும், நம்ம கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு மட்டும்தான் இது இருந்துச்சு. அது பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரொஃபஷனல் டிகிரி, லாயர்ஸ், பேங்க்ல ஒர்க் பண்றவங்க, ஸ்டேட் இது இவங்களுக்கு ப்ரொஃபஷனல் டிகிரி படிச்சவங்களுக்குலாம் முன்னால நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் இருந்துச்சு, நம்ம போஸ்டல் அண்ட் டெலிகிராஃப் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கு பிறகு ரிலாக்ஸ் பண்ணது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ், யூனிவர்சிட்டிஸ், ஸ்கூல் டீச்சர்ஸ் அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அது பிறகு இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணிட்டாங்க, ப்ரொஃபஷனல் டிகிரி முடிச்சவங்க, டாக்டர்ஸ், லாயர்ஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கூட எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரொஃபஷனலுக்கு பிஎல்ஐ கிளைண்டல் அப்படின்னு எக்ஸ்டெண்ட் பண்ண டேட் வந்து 19/9/2017. சரிங்களா? அதுக்கப்புறம் ஜாயிண்ட் லைஃப் அஷூரன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண டேட் வந்து 1/8/97. 1/8/97 ஜாயிண்ட் லைஃப் அஷூரன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண டேட். அதே மாதிரி சில்ட்ரன் பாலிசி இன்ட்ரடியூஸ் பண்ண டேட்டு 21/2006. சரிங்களா? ஸோ இந்த டேட்டெல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்க காரணம் என்னன்னா, லேட்டராக வந்த ஸ்கீம்ஸ் அதை அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்கீம்ஸில் ஸ்டார்ட் ஆனதை நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஜாயிண்ட் லைஃப் அஷூரன்ஸ் வந்து 1/8/97, சில்ட்ரன் பாலிசி இன்ட்ரடியூஸ் ஆனது வந்து 20/1/2006. ஓகேங்களா? அப்புறம் லாப்சிங் ஆஃப் பாலிசி நிறைய டெஃபினிஷன்ஸ் நம்ம அன்னைக்கு அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருந்தோம். அதை டியூ டேட்டு, அக்செப்டன்ஸ் லெட்டர்னா என்ன, அக்செப்டிங் அத்தாரிட்டினா யாரு, ஏஜ் ப்ரூஃப் எது கொடுக்கறது, ஆட்டோ பெய்டப்னா என்ன, நிறைய டெஃபினிஷன்ஸ் நம்ம புக்கில் உள்ளது போக பிஓஎல்ஐ ரூல்ஸ் 2011 உள்ள டெஃபினிஷன்ஸ் எல்லாத்தையுமே இன்டெப்த்தாக பார்த்துருந்தோம். இப்போ இதில் வந்து லாப்சிங் ஆஃப் பாலிசினா என்ன, ஒரு பாலிசி ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆயிருந்து, 3 வருஷம் முடிஞ்ச பிறகு 12 பிரீமியங்கள் கட்டாமல் இருந்தது அப்படின்னா லாப்சிங் ஆஃப் அந்த பாலிசி லாப்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். அதே 3 வருஷத்துக்கு கம்மியாக உள்ள பாலிசி அப்படின்னா 6 மாதம் கட்டாமல் இருந்தாலே அதை லாப்ஸ்டு பாலிசிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ அந்த இதை நீங்கள் டிஃபால்ட்டோட சேர்த்து கட்டணும். அந்த 6 மாதத்துக்கு உள்ளாக, 3 வருஷத்துக்கு கம்மியாக இருக்கிற பாலிசினா 6 மாதத்துக்கு உள்ளாக கட்டணும். 3 வருஷத்துக்கு மேலே உள்ள பாலிசினா 12 மாதத்துக்கு உள்ள கட்டிடணும். ஸோ நீங்கள் 1 மாதம் கட்டினாலே இந்த பாலிசி லாப்ஸ் ஆன மாதிரி தான். சரிங்களா? அதான் அதுக்கு ஒரு டெஃபினிஷன் உண்டு. ஓகே, அடுத்து ரிவைவல் ஆஃப் பாலிசி. எத்தனை டைம் ரிவைவல் பண்ணலாம்னா எத்தனை டைம் வேணாலும் ரிவைவல் பண்ணலாம், எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ். இது கொஸ்டினாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ரிவைவல் ஆஃப் பாலிசி வந்து எத்தனை டைம் வேணாலும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி provided a period of consecutive 5 years should not have passed from the first date of unpaid. 5 வருஷம் தாண்டி இருக்க கூடாது. இப்போ கடைசியா ஒரு பிரீமியம் கட்டின தவணையில இருந்து 5 வருஷம் தாண்டி இருக்க கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம, அந்த மாதிரி இல்லாம இருந்ததுன்னா நம்ம ரிவைவல் எத்தனை டைம் வேணாலும் பண்ணிக்கலாம்.
அப்புறம் லோன் யார் சாங்ஷன் பண்ணுவா, ஒவ்வொருத்தர் சாங்ஷன் பண்ணுறதுக்குள்ள லிமிட் என்னங்கிறது நம்ம புக்கில் போட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் சொல்கிறேன். சரி, பேஜ் நம்பர் பார்க்க முடியல. ஸோ லோன் சாங்ஷனிங் லிமிட்ஸ் வந்து HSD1, HSD2, போஸ்ட் மாஸ்டர், பிஎம், சீனியர் பிஎம், அதாவது குரூப் பி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்கன்னா அப் டு 20 lakhs வரைக்கும் லோன் சாங்ஷன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கான லிமிட் என்னங்கிறது இருக்குது. இப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் சப்சிக்வெண்ட் லோன் அகெயின்ஸ்ட் PLI RPLI பாலிசி வந்து வித்தவுட் எனி லிமிட் சாங்ஷன் பண்ணலான் இருக்கு. சாரி, 20 lakhs நான் சொன்னேன் சரண்டர் சாங்ஷன் பண்ணுறது. லோன் வந்து வித்தவுட் எனி லிமிட் அந்த PLI CPCன்னு வச்சுருப்போம் இல்லையா, ஹெச்ஓஸில், அவங்க அங்கே உள்ள போஸ்ட் மாஸ்டர் அங்கேயே சாங்ஷன் பண்ணிடுவாங்க. பேஜ் நம்பர் 306. லோன் சரிங்களா. சரண்டர் வேல்யூ 60% ஆஃப் த சரண்டர் வேல்யூ, 80% ஆஃப் த சரண்டர் வேல்யூ, 90% ஆஃப் த சரண்டர் வேல்யூ, எவ்வளோ லோன் கொடுப்பாங்கங்கிறது இருக்குது. நெக்ஸ்ட், லோன் ரீபே பண்ணுறது. ஸோ லோன் ரீபே பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 10% பெர் ஆனம். அதே மாதிரி இன்ஸ்டால்மெண்ட்ஸாக கட்டிக்கலாம். அமௌண்ட் நாட் லெஸ் தேன் ₹100. 10% பெர் ஆனம்ங்கிறது காம்பவுண்டட் ஆஃப் எலி. அடுத்தப்புல இதில் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் இப்போ சார் மியூட் ஆயிடுச்சு உங்களுக்கு. சாரிங்க. PLI RPLI பாலிசியில் ஒவ்வொரு கேட்டகரி ஆஃப் பாலிசியில் உள்ள மினிமம் மேக்ஸிமம் பார்த்துக்கோங்க. அது மாதிரி அதில் உள்ள ஏஜ் லிமிட் பார்த்துக்கோங்க. இந்த ஸ்லைட்லேயே வந்து ஒரு டேபிள் மாதிரி போட்டிருக்கிறோம். அதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் தான் பண்ணணும். இப்போ PLI RPLI பொறுத்தளவில் நிறைய டேட்டா நீங்கள் படிச்சுக்க தான் வேணும். சரிங்களா. அதே மாதிரி இந்த PLI RPLI பாலிசிஸோட ஹிந்தி நேம்ஸ் இதை கூட கேட்கலாம். PLI பாலிசியை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா ஹோல் லைஃப் அஷூரன்ஸ் வந்து சுரக்ஷா. நேம் வந்து ஒரு இதுக்கு படித்தாலே போதும். இப்போ நீங்கள் PLIக்கு படிச்சீங்கனாலே RPLI கூட தான் ஞாபகம் வச்சுக்கலாம். RPLIங்கிறது என்ன சொன்னோம், ரூரல் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ். அதாவது தமிழில் கிராமிய அஞ்சல் காப்பீடா, நம்ம கிராமிய அஞ்சல் காப்பீடுன்னு சொல்லுவோம். ஸோ கிராமியம்னா, கிராமியம்க்கு ஹிந்தியில் வந்து கிராம். ஸோ இதில் சுரக்ஷானா அதில் கிராம் சுரக்ஷா. இதில் சுவிதா அப்படின்னா அதில் கிராம் சுவிதா. ஸோ ஹிந்தி டேர்ம் அது, கிராம்ங்கிறது வந்து ஹிந்தி டேர்ம். ஸோ இதில் உள்ள நேம்ஸை படிச்சீங்கனாலே அதில் உள்ள நேம்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். PLIல இருக்கிறது, RPLI இல்லாத ஸ்கீம் வந்து ஜாயிண்ட் லைஃப் அஷூரன்ஸ். அது PLIல இருக்கு, RPLIல இல்லை. ஸோ அதோட நேம் வந்து யுகல் சுரக்ஷா. அதே மாதிரி RPLIல இருந்து PLI இல்லாத ஒரு ஸ்கீம் வந்து 10-year RPLI. அது RPLIல மட்டும்தான் இருக்கு. அதோட ஹிந்தி நேம் வந்து கிராம் பிரியா. ஓகேங்களா. அப்புறம் ரிபேட் எப்பெல்லாம் கொடுப்போம், அவர் கட்டுற தவணையை வந்து முன்னதாகவே மொத்தமா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு சேர்த்து கட்டிடுறாரு அப்படின்னா அவருக்கு ஒரு சலுகையா கொடுக்கறது தான் ரிபேட்டு. ஸோ PLI பொறுத்த அளவுல வந்து 6 மாசம் 12 மாசம்ட்டு மட்டும்தான் இருக்குது. RPLI பொறுத்த அளவுல 3 மாசத்துக்கு சேர்த்து கட்டினா கூட ரிபேட் கொடுக்குறாங்க. ஸோ RPLIல 3 மாசத்துக்கு சேர்த்து கட்டினா 0.5% ரிபேட்டு, 6 மாசத்துக்கு சேர்த்து கட்டினா 1% ரிபேட்டு, 12 மாசத்துக்கு சேர்த்து கட்டினா 2% ரிபேட். அதே PLIலனா 6 months 12 months ரெண்டு ஸ்லாப் தான் இருக்குது. PLIல வந்து 6 monthக்கு சேர்த்து கட்டினீங்கன்னா 1%, 12 மாசத்துக்கு சேர்த்து கட்டினீங்கன்னா 2% கொடுக்குறாங்க ரிபேட். ஸோ ரிபேட் வந்து நீங்க மனப்பாடம் பண்ணிக்கணும். அதே மாதிரி மெடிக்கல், அடுத்த டேபிள் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் பாலிசிஸ், நான் மெடிக்கல் பாலிசிஸ்னு போட்டிருக்காங்க. இப்போ நீங்க ஒவ்வொரு பாலிசி படிக்கும் போதுமே ஒரு இதுல மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கம்பல்சரின்னு இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க தனியா ஞாபகம் வச்சுக்கணும், எது இதுக்கெல்லாம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கம்பல்சரிங்கிறது. சரிங்களா. அதே மாதிரி எந்த அமௌண்ட் வரைக்கும் நான் மெடிக்கல் பாலிசிஸ் போடலாம், எந்த அமௌண்ட்டுக்கு மேலே போனால் கண்டிப்பாக அது மெடிக்கல் பாலிசியாக தான் ட்ரீட் ஆகும் அப்படிங்கிற அந்த கிரைட்டீரியா கண்டிஷன் எல்லாம் நீங்கள் படிச்சுக்கணும். இப்போ நான் மெடிக்கல் பாலிசி பார்த்தீங்கன்னா RPLIல 1 லட்ச ரூபாய் வரைக்கும் போடலாம். ஆனால் ஏஜ் லிமிட் 35 தான். சரிங்களா. அதுக்கு ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃப் இருக்கணும். அதே மாதிரி நான் ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃப் வச்சு PLI பாலிசி போடவே முடியாது. சரிங்களா. PLI பாலிசி போடனாலே கண்டிப்பா ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃப் கண்டிப்பா வேணும்.
ஸோ ஆர்பிஐல மேக்ஸிமம் வந்து 1,00,000 தான் நான் மெடிக்கல் பாலிசி போடுறதா இருந்தா அவருக்கு வந்து ஸ்டாண்டர்டு ஏஜ் ப்ரூஃப் இருக்கணும். ஒருவேளை ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃப் இல்லைன்னா எவ்வளவுதான் லிமிட் 25,000 தான் போட முடியும். அதுக்கும் ஏஜ் லிமிட் 35 தான். அதுவே பிஎல்ஐனா 2,00,000 ரூபாய் வரைக்கும் யாருக்கு வேணாலும் போடலாம், ஏஜ் லிமிட்டே கிடையாது. 40 வயசு வரைக்கும் உள்ளவங்களுக்கு 5,00,000 ரூபாய் வரைக்கும் தான் போட முடியும். சரிங்களா? ஸோ அதுக்கு இந்த அமௌண்ட்டுக்கு மேல உள்ளது இந்த இப்போ 1,00,000, 25,000, 2,00,000, 5,00,000, சாரி 50,00,000மா, அதுக்கு மேல உள்ளது எல்லாமே நம்ம வந்து மெடிக்கல் பாலிசிஸ், சாரி 5,00,000, 5,00,000க்கு மேல உள்ளது எல்லாமே வந்து நம்ம மெடிக்கல் பாலிசிஸ் தான் போட முடியும். ஸோ அந்த அமௌண்ட்டை ஞாபகம் வச்சுக்கணும். 1,25,000 வித் ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃப்னா 1 lakh, வித்தவுட் நான் ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃப்னா 25,000. பிஎல்ஐ பொறுத்தளவுல 2 lakhsக்கு ஏஜ் லிமிட்டே இல்லை. 40 வயசுக்கு இதா இருக்கவங்களுக்கு 5 lakhs வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு மீறி போற பாலிசி எல்லாமே கண்டிப்பா மெடிக்கல் பாலிசிஸ் தான். சரிங்களா? அதே மாதிரி ஆர்பிஐல பொறுத்தளவுல நான் ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃபை கொடுத்து நீங்க பாலிசி போடுறீங்க அப்படின்னா மெடிக்கல் பாலிசிஸ்மே 5% எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் சார்ஜ் ஆகும். சரிங்களா? நான் ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃப் எல்லாத்துக்குமே மெடிக்கல் பாலிசிஸா இருந்தாலும் சரி, நான் மெடிக்கல் பாலிசிஸா இருந்தாலும் சரி 5% எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் சார்ஜ் ஆகும். அதுல ஒரு டிராபேக் ஒன்று இருக்கு. அப்புறம் போனஸ் ரேட், அது கண்டிப்பா நம்ம ஞாபகம் வச்சுக்க தான் செய்யணும். ஸோ ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் உள்ள மனப்பாடம் பண்ண வேண்டிய விஷயம், ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் உள்ள போனஸ் ரேட். ஸோ இந்த ஃபினான்ஷியல் இயருக்கான போனஸ் ரேட் அந்த டேபிள்ல காட்டியிருக்கோம். பிஎல்ஐல எவ்வளவு, ஆர்பிஐல எவ்வளவுன்ட்டு. ஸோ பிஎல்ஐல ஹோல் லைஃப் அஷூரன்ஸ்னா 76 rupees, கன்வெர்டிபிள் ஹோல் லைஃப் அஷூரன்ஸ்னா 76 rupees தான். இஏ பாலிசிக்கு 52, ஏஇஏ பாலிசிக்கு 48, ஜாயிண்ட் லைஃப் அஷூரன்ஸ்க்கு 52, சில்ட்ரன் பாலிசிக்கு 52. அதே மாதிரி ஆர்பிஐக்கும் காட்டியிருக்கோம். ஸோ 60, இஏக்கு 48, ஏஇஏக்கு 45, சில்ட்ரன் பாலிசினா 48, 10 year ஆர்பிஐக்கு 45. ஸோ இந்த போனஸ் ரேட்டை வந்து நம்ம கண்டிப்பா மனப்பாடம் தான் பண்ணி ஆகணும். அதனால அதை படிச்சுட்டு போயிருங்க. இந்த போனஸ் ரேட்டுன்னு சொல்றோம்னா 76 ரூபாய், 52 ரூபாங்கிறது ஒவ்வொரு 1000த்துக்கான போனஸ். அதை கூட கேள்வியே கேட்கலாம். இந்த போனஸ் ரேட் வந்து பெர் 1000 அப்படிங்கிறது கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி லோன்ல வந்து ஒரு விஷயம் சொல்லலாம் முட்டேன். என்னன்னா, இப்போ லோன் வாங்குறாரு ஒருத்தர், கட்டாம போட்டுறாரு அப்படின்னா ரிமைண்டர் போடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ரிமைண்டர் போடுறது வந்து எந்தெந்த எக்ஸ்ட்ரீம் போறப்போ நம்ம எப்பப்பெல்லாம் ரிமைண்டர் போடணுங்கிற மாதிரி ஒன்று இருக்கு. ஸோ அவர் லோன் வாங்கியிருக்காரு, லோன் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த பாலிசிக்குன்னு ஒரு சரண்டர் வேல்யூ இருக்கும் இல்லையா? அந்த சரண்டர் வேல்யூல 90% வந்துருச்சுன்னா ஃபர்ஸ்ட் ரிமைண்டர் போடணும். ஏன்னா அந்த பாலிசியை சரண்டர் பண்ணாலே இவ்வளவுதான் ஒரு தொகை கிடைக்கும், நமக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கு. ஸோ அந்த சரண்டர் வேல்யூல 90% வரும்போதே முதல் ரிமைண்டர் அவருக்கு போட்டுறணும். அது 95% ஆகும்போது 2வது ரிமைண்டர். நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க. லோனு பிளஸ் இன்ட்ரெஸ்ட் அன்பெய்டா இருக்கும் ஒரு அமௌண்ட் தொகை இருக்கும் இல்லையா? அது வந்து அதே பாலிசியோட சரண்டர் வேல்யூன்னு ஒன்று வச்சிருப்போம். ஸோ அதுல 90% ஈக்குவலா வரும்போது ஃபர்ஸ்ட் ரிமைண்டர் போட்டுருவோம். 95% ஈக்குவலா வரும்போது செகண்ட் ரிமைண்டர் போட்டுருவோம். அது 100% ஆஃப் த சரண்டர் வேல்யூ. அந்த பாலிசியை சரண்டர் பண்ணா 1,00,000 ரூபா தான் கிடைக்கும் அப்படின்னா அவர் வாங்கின லோனுக்கும் வட்டிக்கும் சேர்த்து உள்ள அந்த தொகை 1,00,000 ரூபா வந்துச்சுன்னா அவர் ஃபைனல் ரிமைண்டரா போட்டு விட்டுறணும். அந்த ஃபைனல் ரிமைண்டர், அதாவது தேர்ட் ரிமைண்டர் போட்டு 30 daysக்குள்ள பண்ணல அப்படின்னா அந்த பாலிசியை ஃபோர்ஸ்ட் சரண்டர்னு போட்டு க்ளோஸ் பண்ணி அந்த இது பண்ணிடணும். கட்டாம போயிட்டாருன்னா அதுக்கு மீறி போச்சுன்னா நம்ம காசுல இதாகும். ஸோ அதனால சரிங்களா? அப்புறம் சிட்டிசன் சார்ட்டர், பிஎல்ஐ ஆர்பிஐ பொறுத்தளவுல எந்தெந்த வேலை எவ்வளவு நாள்ல செய்யணும். ஒரு பாலிசி ஒருத்தர் போடுறாரு, அக்செப்டன்ஸ் லெட்டர் கொடுக்கறது, பாலிசி பாண்ட் இஷ்யூ பண்றது அப்படிங்கிறது 15 days. சரிங்களா? இந்த 15 daysங்கிறது என்ன அப்படின்னா கம்ப்ளீட் டாக்குமெண்ட்ஸ் நம்ம கையில கிடைக்கணும். அதாவது நீங்க வெறுமனா ஃபார்மை மட்டும் பிஓல இருந்து எஸ்ஓல இருந்து போட்டு ஒரு பாலிசிக்கு வந்து ஃபார்ம் மட்டும் போட்டு விட்டுட்டு அவரோட ப்ரூஃப் எல்லாத்தையும் வந்து நான் அடுத்து அனுப்பி விடுறேன்னு சொல்லிட்டு உங்க பாட்டில் உட்காந்தீங்கன்னா, ஸோ அந்த டேட்டா இப்போ உங்க சிஸ்டம்லயே இதெல்லாம் என்ட்ரி போட்டுருவோம் இல்லையா? சப் ஆஃபீஸ் எல்லாம் வந்து இண்டெக்ஸ் அங்கேயே பண்ணிடுவாங்க இனிஷியலா. அந்த டேட்லன்னு கணக்காகும். உங்களோட அந்த பாலிசியோட கம்ப்ளீட் டாக்குமெண்ட்ஸ் கை கிடைச்சது தான். அதுதான் முக்கியமான விஷயம். 15 days. அந்த கம்ப்ளீட் டாக்குமெண்ட்ஸ்ங்கிற டேம் மேபி 2 ஆப்ஷன் கூட கொடுக்கலாம். டைம் டேக்கன் ஃபார் த ரிசிப்ட்
ஆஃப்டர் கம்ப்ளீட் டாக்குமெண்ட்ஸ், வித் கம்ப்ளீட் டாக்குமெண்ட்ஸ், வித்தவுட் கம்ப்ளீட் டாக்குமெண்ட்ஸ், இல்லைனா ஒரு இதில் வித் கம்ப்ளீட் டாக்குமெண்ட்ஸ் இருக்கலாம், இல்லைனா அந்த டேர்மை விட்டுட்டு ஒரு ஆன்சர் கொடுக்கலாம். ஸோ 15 days கம்ப்ளீட் டாக்குமெண்ட்ஸ் கையில் கிடைச்சதுல இருந்து. அதே மாதிரி மெச்சூரிட்டி, கிளைம் செட்டில்மெண்ட், பாலிசி முடிஞ்சு மெச்சூரிட்டி வாங்குறது, அந்த மாதிரி இதுக்கு வந்து அதுவும் 15 நாள். அதுவும் அதே மாதிரி தான், வித் கம்ப்ளீட் டாக்குமெண்ட்ஸ். அப்ளிகேஷன் வித் கம்ப்ளீட் டாக்குமெண்ட்ஸ். நம்ம பாண்டு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொடுப்பாரு இல்லையா, ப்ரீமியம் ரெசிப்ட் புக், ப்ரீமியம் ரெசிப்ட் புக், அதெல்லாம் சேர்த்து வித் கம்ப்ளீட் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்ததுலேருந்து 15 daysக்குள்ள நம்ம க்ளோஸ் பண்ணி கொடுத்து ஆகணும். அவரோட அக்கௌண்ட்ல காசை கிரெடிட் பண்ணணும். டெத் கிளைம்ஸ், டெத் கிளைம் எவ்வளோ நாளில் ப்ராசஸ் பண்ணணும்? நாமினேஷன் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, கம்ப்ளீட் டாக்குமெண்ட்ஸ் கிடைச்சதுலேருந்து 30 daysக்குள்ள ப்ராசஸ் பண்ணி கொடுக்கணும். இன்வால்விங் இன்வெஸ்டிகேஷன்னா, இறப்பு குறித்து சந்தேகம் இருந்து அது சம்பந்தமா இன்வெஸ்டிகேஷன் இருந்தாலும் சரி, நாமினேஷன் இல்லாம இருக்கும், அதுல நாமினேட் நான் நீன்னு ஏதாவது ஒரு டிஸ்பியூட் அந்த மாதிரி இருந்தா அது சம்பந்தமா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் இருந்துச்சுன்னா 90 days வரைக்கும் நம்ம டைம் எடுத்துக்கலாம். அப்புறம் ரிவைவல் ஆஃப் பாலிசி, கன்வர்ஷன் ஆஃப் பாலிசி. ரிவைவல்னா என்ன? நம்ம லேப்ஸ் ஆன பாலிசியை ரெனுவல் பண்றது. ஸோ அதுக்கு கன்வர்ஷன் ஆஃப் பாலிசி, கன்வர்ஷன்ல நிறைய இருக்குது. ஸ்கீம் அப்படியே சேஞ்ச் பண்றது, இல்லைன்னா டேர்ம் குறைக்கிறது கூட்டுறது, ஸோ ப்ரீமியத்தை குறைக்கிறது கூட்டுறது, அந்த மாதிரி நிறைய இது இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் கூட 15 days தான். அதுவும் கம்ப்ளீட் டாக்குமெண்ட். ஸோ எல்லாமே கம்ப்ளீட் டாக்குமெண்ட்ஸ் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லோன், சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ், சேஞ்ச் ஆஃப் நாமினேஷன், அசைன்மெண்ட் ஆஃப் பாலிசி, இஷ்யூ ஆஃப் டூப்ளிகேட் பாலிசி, இதுக்கு எல்லாத்துக்கும் 10 நாள். சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் மட்டும் 5 நாள்ல செஞ்சு கொடுக்கணும். சரிங்களா? இப்போ அசைன்மெண்ட்டுங்கிறது வேற, நாமினேஷன்ங்கிறது வேற. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் வந்து நம்ம அந்த ஃபர்ஸ்ட் வீடியோல தெளிவாக சொல்லியிருப்போம். நாமினேஷன்ங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், வாரிசு நம்ம இறந்த பிறகு யாருக்கு அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம், சர்வைவல் பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கணுங்கிறதுக்கு வாரிசு காட்டுறது. அசைன்மெண்ட் வந்து பிளட்ஜ் பண்ற மாதிரி, அடமானம். இப்போ அதை கொண்டு போய் நம்ம பேங்க்ல கொண்டு போய் கொடுத்தோன்னா அது மேலே நமக்கு லோன் தருவாங்க. ஸோ அதுதான் அசைன்மெண்ட். ஸோ அதோட ப்ரொசீஜர் பற்றிலாம் அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த டேபிள் வந்து பிஎல்ஐ பாலிசியோட ஃபீச்சர்ஸ். அதே மாதிரி அதுக்கடுத்த டேபிள் ஆர்பிஎல்ஐ பாலிசி போட்டிருக்கோம். ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக படிக்க தான் வேணும். இதில் நம்ம வந்து எப்பப்போ லோன் கொடுப்பாங்க, எப்பப்போ சரண்டர் பண்ணலாம், மெச்சூரிட்டி ஏஜ் என்ன, என்ட்ரி ஏஜ் என்ன, மினிமம் அமௌண்ட் பாலிசி எவ்வளோ போடலாம், மேக்ஸிமம் எவ்வளோ போடலாம். ஸோ இப்போ பாலிசின்னு பார்த்தீங்க அப்படின்னா 50 லட்சம் வரைக்கும் பிஎல்ஐல வந்து மேக்ஸிமம் லிமிட் இருக்குது. சரிங்களா? அதுவே ஆர்பிஎல்ஐல எவ்வளோ இருக்குது? ஆர்பிஎல்ஐ பொறுத்தளவுல 10 லட்சம். இப்போ இதுல 50 லட்சம், அதுல 10 லட்சம் போட்டுக்கலாமான்னா அப்படி கிடையாது. இப்போ நான் இருக்கேன், நம்ம வந்து கவர்மெண்ட் சர்வ், நம்ம எலிஜிபிள். ஸோ நான் 50 லட்சம் வரைக்கும் தான் பிஎல்ஐ ஆர்பிஎல்ஐ ரெண்டுமே சேர்த்தே நான் 50 லட்சம் தான் போட முடியும். நான் 50 + 10 60 lakhs போட முடியாது. சரிங்களா? அது புரிஞ்சுக்கணும். ஸோ இதுல வந்து 20K மினிமம், அதுல வந்து 10K மினிமம். அதே மாதிரி மல்டிபிள்ஸ், என்ன மல்டிபிள்ஸ்ல போடலான்னு கூட நம்ம புக்ல இருக்கு. ஸோ அதை படிச்சுக்கோங்க. அதே மாதிரி மினிமம் ஏஜ் அட் என்ட்ரி, மேக்ஸிமம் ஏஜ் அட் என்ட்ரி, எந்தெந்த பாலிசி சரண்டர் பண்ணலாம். சரிங்களா? அது பார்த்துக்கணும். அதே மாதிரி இந்த பாலிசி மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்ன, ஏஇஏ பாலிசி. அது வந்து என்ன சொல்லுவோம், மணி பேக் பாலிசின்னு சொல்லுவோம். ஸோ பிஎல்ஐ பொறுத்தளவில் அது 2 டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸில் இருக்குது. ஒன்று 15 year டேர்ம், இன்னொன்று 20 year டேர்ம். ஸோ 15 year டேர்ம்னா, அதாவது நமக்கு இப்போ நம்மளோட பெனிஃபிட் கடைசியாக எடுக்கக்கூடிய ஏஜ் வந்து 60 தான். இல்லைன்னா நம்ம ரிட்டையர்மெண்ட் ஏஜ்னு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏதாவது ஒன்று வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு 60, 15 year டேர்மாக இருந்தால் 15 கூட எதை கூட்டினா 60 ஆகும், 45. ஸோ 45 வயசு வரைக்கும் தான் 15 year டேர்ம் ஏஇஏ பாலிசியில் என்ரோல் ஆகவே முடியும். அதே மாதிரி 20 year பாலிசியாக இருந்தால் 40 வயசுக்குள்ளேயே என்ரோல் ஆயிருக்கணும். இப்போ எவ்வளோ நமக்கு வந்து மணி பேக் கிடைக்கும்? 8ஆவது வருஷத்துல 20% ஆஃப் சம் அஷ்யூர்ட், 12ஆவது வருஷத்துல 20% ஆஃப் சம், ஒரு 20 அப்படி ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்தா அது ஒரு 60% போயிருது. ஸோ அதோட கடைசி வருஷம், அதாவது 20th year, எவ்ரி 8th yearல ஸ்டார்ட் பண்ண பிறகு ஒவ்வொரு 4 வருஷத்துக்கும் ஒரு டைம், முதல் தவணை மட்டும் 8ஆவது வருஷத்துல கொடுக்குறாங்க 20 year பாலிசியில. ஸோ அப்புறம் ஒவ்வொரு 4 வருஷத்துக்கு ஒரு டைம் கொடுக்குறாங்க. 20ஆவது வருஷத்துல மிச்சம் இருக்கிற அந்த 60% யாருக்குமே கொடுத்துட்டாங்க. மிச்சம் இருக்கிற 40% ஆஃப் த சம் அஷ்யூர்டு
அக்ரூடு போனஸ் ரெண்டும் சேர்த்து கடைசி டைம்ல கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் 15 இயர் பாலிசிலையும் 4 தவணைகள் 6ல ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு 3 வருஷத்துக்கும் ஒரு டைம்னு கொடுக்குறாங்க. ஸோ 20 20 20 மிச்சம் 40 ப்ளஸ் அக்ரூட் போனஸ். அடுத்து வந்து சில்ட்ரன் பாலிசி. சில்ட்ரன் பாலிசியில வந்து அதாவது இப்போ எனக்கு பிஎல்ஐ பாலிசி இருந்தால் தான் என் குழந்தை பேரில் சில்ட்ரன் பாலிசி போட முடியும். சரிங்களா? அதே மாதிரி அதில் மேக்ஸிமம் வந்து 3 lakhs தான் பிஎல்ஐ பொறுத்தளவில். சரிங்களா? அதே மாதிரி 2 குழந்தைகளுக்கு தான் போட முடியும். அதுமாதிரி ஆர்பிஎல்ஐ பொறுத்தளவில் வந்து 1 லட்சம் தான் அதிகபட்சம். அதே மாதிரி 2 குழந்தைகளுக்கு தான் போட முடியும். சரிங்களா? ஸோ எனக்கு பாலிசி இருக்கணுங்கிறது ஒரு முக்கியமான கிரைட்டீரியா. ஸோ இந்த மாதிரி சில்ட்ரன் பாலிசி, ஏஏ பாலிசி, இந்த ஜாயிண்ட் லைஃப் இன்சூரன்ஸ், நான் அந்த டேட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லும் போது வந்து ஒரு சில பாலிசிக்கு தனியா டேட் சொன்னோம் பார்த்தீங்களா? இப்போ 10 இயர் ஆர்பிஎல்ஐ பாலிசி இந்த மாதிரி பெக்யூலியரா இதுல இருக்கிறது அதுல இல்லை, அதுல இருக்கிறது இதுல இல்லை, அந்த மாதிரி பாலிசியை நல்லா டீட்டெயில்டா படிச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே நீங்க கண்டிப்பா ஞாபகம் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? இப்போ ஆர்பிஎல்ஐல அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஏஇஏ இருக்குது. இப்போ ஏஇஏ மாதிரியே தான் அந்த 10 இயர் ஆர்பிஎல்ஐங்கிற பாலிசியும் வந்து ஒரு மணி பேக் பாலிசி தான். இப்போ 15 20ங்கிற டேம் 2 டேர்ம்ஸ்ல வந்து மணி பேக் இருக்கிற மாதிரி 10 இயர் டேர்ம்ல ஒரு மணி பேக் பாலிசி கொடுத்துருக்காங்க. அதுதான் 10 இயர் பாலிசி, வேற ஒன்றும் இல்லை, அதுவும் மணி பேக் பாலிசி தான். ஸோ அது ஏஇஏ கூடயே நீங்க சேர்த்து கூட படிச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனால் நேமை மறந்துடாங்க, அதுக்கு தனியா நேம் இருக்குது. சரிங்களா? கிராம் பிரியான்ட்டு 10 இயர் பாலிசியை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா 4th இயர்ல ஃபர்ஸ்ட் இது கொடுக்குறாங்க, அப்புறம் 7th 10th அவ்வளோதான். ஸோ அது அதில் ஞாபகம் வச்சுக்கணும். வேற இதுல இந்த கன்வெர்டிபிள் ஹோல் லைஃப் அஷூரன்ஸ், அதுல வந்து எந்த வருஷம் வரைக்கும் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம், எந்த எந்த வயசுக்கு மேல கன்வெர்ட் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் அது வந்து ஹோல் லைஃப் அஷூரன்ஸா மாறிடும், அந்த டேர்ம்ஸ் எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து நாமினேஷன் 10 இயர் ஆர்பிஎல்ஐ இயர் எது சார்? எதுங்க? 10 இயர் ஆர்பிஎல்ஐ 24/3/1995. பயங்கரமா படிச்சிருப்பார் போல ஒருத்தர். 24/3/1995 அங்க செக் பண்ணிக்கோங்க நம்ம புக்ல. சார் 24/3/1995 தான் சார். அது ஒருத்தங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கன்ஃபார்மா தான் சார். வெரி குட் வெரி குட். சரி, ஓகே. அடுத்து வந்து நாமினேஷன் ஃபெசிலிட்டி available, alteration cancellation of nomination can be made free of cost. அதான் என்னன்னா, நான் வாரிசு நம்ம நியமிக்கிறோம்ல, அதுக்கு காசு இல்லை, எத்தனை முறை வேணாலும் மாத்திக்கலாம். நாமினேஷனை ஏதாவது ஒரு ஸ்தாபனத்துக்கு கூட கொடுக்கலாம், எனக்கு பிறகு ஏதாவது இந்த அறக்கட்டளை கொடுக்குறேன் அந்த மாதிரி கூட நீங்க கொடுக்கலாம். அசைன்மெண்ட் ஃபெசிலிட்டி அவைலபிள். அசைன்மெண்ட் நான் சொன்னேன்ல, பிளட்ஜிங், அதாவது நம்ம கேவிபி என்எஸ்சிலாம் வாங்கினா பிளட்ஜ் பண்ணுவோம், பேங்க்ல கொண்டு போய் பிளட்ஜ் பண்ணி லோன் வாங்குவோம். ஸோ அந்த மாதிரி சிமிலர் டைப் ஆஃப் இதுதான் வந்து அசைன்மெண்ட்டு. ப்ராசஸ் வந்து என்னன்னா ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரணமாக ஒரு பேப்பரில் என்னோட இந்த பாலிசி நான் வந்து அவருக்கு அசைன் பண்ணி கொடுக்குறேன்ட்டு எழுதி நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா கூட போதும். இல்லைன்னா இந்த பாண்டு பின்னாடியே கூட நம்ம எழுதி இது பண்ணலாம். அந்த ப்ரொசீஜரில் அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அதில் பாருங்க. சரிங்களா? அதே மாதிரி அவரும் அதே மாதிரி திரும்ப எழுதி கொடுத்தாதான் திரும்ப நம்ம பேருக்கு வரும். இல்லைன்னா அதனுடைய முழு பாத்தியமும் உரிமையும் வந்து அவருக்கு தான் போகும். நமக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வாங்க முடியாது, அசைனி யாரோ அவர் தான் வாங்குவாரு. ஒருவேளை அசைனி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவரோட நாமினி யாரோ அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. சரிங்களா? ஸோ அசைனி இல்லைன்னா திரும்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருமானா அதெல்லாம் வராது, அவரோட நாமினி யாரோ அவங்க கிளைம் பண்ற மாதிரி ஆயிரும். வேற என்ன ஃபெசிலிட்டிஸ் வச்சிருக்கோம்? பிரீமியம் வந்து எந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல வேணாலும் கட்டலாம், இந்தியாவுக்குள்ள எந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல வேணாலும் கட்டலாம், பை கேஷ் ஆர் செக். அதே மாதிரி இப்போ ஆன்லைன் மோட்ல இருக்கு, நம்ம இன்டர்நெட் பேங்கிங் வழியா இது பண்ணலாம், ஐபிவி வழியாவும் பேமெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஆன்லைன் மோட் இருக்கு. வேற எந்த ஆப் வழியாவும் பிஎல்ஐ இது கட்ட முடியாதுன்ட்டு இப்போ நிறைய ஆப்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் யாரும் யூஸ் பண்ணாதீங்க, நம்மளோட இதுல மட்டும்தான் பண்றதுக்கு நம்ம வச்சிருக்கோம் அப்படின்ட்டு கூட ரீசெண்டாக ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க. ஸோ நம்மளோட இன்டர்நெட் பேங்கிங் மூலமாகவும்
ஐபிபிபி வழியாகவும் தான் நம்ம பிஎல்ஐ பாலிசி கட்டுறதுக்கான ஆன்லைன் மோடுங்கிறது. அடுத்து இன்கம் டேக்ஸ் ரிபேட். மெயினா வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப் வந்து பிஎல்ஐ போடுற காரணமே வந்து அந்த ப்ரீமியத்தோட இதை வந்து இன்கம் டேக்ஸ் ரிபேட்டுக்கு 80Cக்கெல்லாம் காட்டிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பர்பஸ் தான். ஸோ அந்த ப்ரீமியம் பெய்டு அந்த வருஷத்துல கட்டின ப்ரீமியத்தை நம்ம இன்கம் டேக்ஸ் ரிபேட்டுக்கு காட்டிக்கலாம். இந்த வாய்டு பாலிசின்னு ஒரு டெஃபினிஷன் ஒன்று இருக்குங்க. ஸோ அதை நீங்க படிச்சுக்கோங்க. இதுல ரீஇன்ஸ்டேட்மெண்ட் ஆஃப் வாய்டு, அதை திரும்ப எப்படி புதுப்பிச்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஒரு பாலிசியோட டியூ டேட் அப்படிங்கிறது வந்து அந்த மாதத்துடைய முதல் நாள், அப்பவே அந்த பாலிசி வந்து நமக்கு டியூ ஆயிரும். ஸோ அது அந்த முதல் தேதி போக மிச்சம் எல்லாமே வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க கிரேஸ் பீரியட் தான். நம்ம அந்த மாசம் 30ஆம் தேதி வரைக்கும் கட்டலாங்கிறதுனால 30ஆம் தேதி வரைக்கும் நமக்கு கட்டுறதுக்கான தவணை காலம்ங்கிறது இல்லை, முதல் தேதியே வந்து டியூ டேட் தான். சரிங்களா? ஸோ மிச்சம் இருக்க 29 நாளோ இல்லை 30 நாளோ நம்ம கொடுக்கப்பட்டிருக்க கிரேஸ் பீரியட். அதே மாதிரி லேப்ஸ்டு பாலிசிக்கும் வாய்டு பாலிசிக்கும் என்ன வித்தியாசம்? லேப்ஸ்னா நம்ம சொல்றோம் இல்லையா, 3 வருஷத்துக்கு கம்மியா உள்ள பாலிசி 6 மாதங்கள் தொடர்ந்து கட்டாம விடுபடுற பாலிசி வந்து லேப்ஸ் ஆயிரும், அதுக்கப்புறம் ரினுவல் பண்ணாதான் கட்ட முடியும்னு சொல்றோம். அதே மாதிரி 3 பாலிசி போட்டு 3 வருஷம் ஆனதுக்கு பிறகு 12 மாதங்கள் வரைக்கும் தவணை கட்டாம போட்டிருக்க பாலிசி விட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் புதுப்பிச்சாதான் இது பண்ண முடியும். டிஃபால்ட்டோட சேர்த்து கட்டுறதா இருந்தா அந்த 6 மாதத்துக்குள்ளாகவோ 12 மாதத்துக்குள்ளாகவோ இது பண்ணணும். இப்ப இதுவே வாய்டு பாலிசின்னா என்ன அப்படின்னா, இந்த மாசம் கட்டல, மாசம் கட்டல, 2ஆம் மாசம் 2 மாசம் சேர்த்து கட்டிடுறேன், இல்ல 2 மாசம் கட்டல 3 மாசத்துக்குள்ள சேர்த்து கட்டிடுறேன். அதாவது அந்த எக்ஸ்ட்ரீம் அந்த 6 மாதம் 12 மாதம்ங்கிற அந்த லிமிட் வரைக்கும் போகாம அதுக்குள்ளேயே சேர்த்து கட்டுவாங்க. அதாவது டிஃபால்ட் போட்டு கட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு சில கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து வாய்ட் பாலிசி, வேற ஒன்றும் இல்லை. ஸோ அந்த ரீஇன்ஸ்டேட்மெண்ட் எப்படி பண்ணுவோம்? எப்போ கட்டினாலும் அந்த டிஃபால்ட்டோட சேர்த்து கட்டிடணும். ஒருவேளை அது 6 மாசம் வந்துருச்சுன்னா அந்த 6 மாசத்துக்கு சேர்த்து டிஃபால்ட் ஃபீயோட சேர்த்து கட்டணும். அது 12 மாத தவணையா இருக்கும்போது 12 மாதத்துக்குள்ளது சேர்த்து கட்டுற மாதிரி ஆயிரும். சரிங்களா? இப்ப இந்த மாசம் முதல் தேதி வந்து டியூன்னு சொல்லிட்டோம், 30ஆம் தேதி வரைக்கும் கட்டலாம்னு சொல்லியிருக்கோம். இந்த மாசம் 30ஆம் தேதி முடிஞ்சிருச்சு, அடுத்த மாசம் 1ஆம் தேதி அதை கட்டுறேன் அப்படின்னா அந்த பாலிசிக்கு பேரு வாய்டு பாலிசி. 1ஆம் தேதி கட்டுறப்ப நான் 2 மாசத்துக்கு சேர்த்து காசு கட்டினாலும் அந்த பாலிசிக்கு பேரு வாய்டு பாலிசி, வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்லி நம்மளோட மெக்காமி சாஃப்ட்வேர்லயே கேட்கும். சரிங்களா? நம்ம ஃபிட்டா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது இது பண்ணணும். டிஃபால்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மினிமம் ₹1. ஸோ டிஃபால்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா கூட ஒன்று இருக்கு, n × n+1. இந்த n+1ங்கிறது பிராக்கெட்ல இன்ட்டு ப்ரீமியம் அமௌண்ட். ஸோ ஒரு பாலிசி கேக்குதா? இப்ப கேக்குதாங்க? கேக்குதுங்க சார். ஸோ தவணைய என்னங்கிறது நம்ம எத்தனை மாசம் கட்டாம இருக்கிறோமோ அந்த மாதங்களுடைய எண்ணிக்கை. தவணை இன்ட்டு அத்தனை மாதங்கள் இன்ட்டு அந்த மாதத்து கூட 1 கூட்டிக்கணும். ஸோ இப்போ 2 மாசம் கட்டல அப்படின்னா 2 மாதங்களுக்கான 2 இன்ட்டு n+1, 2 + 1 3. ஸோ 2 × 3 இன்ட்டு தவணை எவ்வளவோ அந்த அமௌண்ட் 3த்தையும் பெருக்கிட்டு 200ஆல வகுக்கணும். ஸோ அதுதான் வந்து டிஃபால்ட் ஃபீ, n × n+1 இன்ட்டு ப்ரீமியம் அமௌண்ட் பை 200. ஸோ அதுதான் நம்ம டிஃபால்ட் ஃபீ கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா. அதே மாதிரி ஃபீஸ்லாம் படிச்சுக்கோங்க. டூப்ளிகேட் பாலிசி பாண்ட் இஷ்யூ பண்ணணும்னா ₹100 ஃபீஸ் கட்டணும். அதே மாதிரி டூப்ளிகேட் ப்ரீமியம் ரெசிப்ட் புக் வேணும்னா ₹20 ஃபீஸ் கட்டணும். மாரி ஃபீஸை வந்து எஸ்ஓ ஹெச்ஓ தர்பன் டிவைஸ்ல கூட நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். ப்ரீமியம் சார் பாண்டுக்கு வந்தா கூட மறுபடியும் டூப்ளிகேட் கிடைக்குமா சார்? ஆமா வாங்கிக்கலாங்க, ₹100. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஜிஎஸ்டி வருமா சார்? ஆனா அதுக்கு ப்ரொசீஜர்லாம் இருக்குதுங்க. இப்போ அந்த அஃபிடேவிட் கொடுக்கறது, சைன் வாங்குறது, அந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் இருக்கு. சரிங்களா? கோர்ட்ல அஃபிடேவிட் வாங்கணும், நமக்கு வந்து ஃபீஸ் வேணா கேட்பாங்க. இந்த ப்ரொசீஜர்ல அதான் அந்த ப்ரொசீஜர் வந்து உங்களுக்கு டீடைல் எல்லாம் கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு இந்த டூப்ளிகேட் பாண்டுக்கு ஃபீஸ் எவ்வளோன்னு வேணா கேட்பாங்க. சரிங்களா?
அப்புறம் பாலிசியில ஆல்ட்ரேஷன்ஸ் கொடுக்கறது. என்னென்ன ஆல்ட்ரேஷன் கொடுக்கலாம்? சேஞ்ச் இன் கிளாஸ் ஆர் டேம் அப்படின்னு என்னன்னா, கிளாஸ்னா இந்த இஏ ஏஇஏ அப்படிங்கிற இந்த மாதிரி அதெல்லாம் சொல்றோம் இல்லையா, அது வந்து கிளாஸ். ஓகே சார், தேங்க்ஸ் சார். டேம்னா வந்து வயசு, அந்த முதிர்வுறும் வயது, ஏஜ் அட் மெச்சூரிட்டி இருக்கும் இல்லையா, அதை குறைக்கிறது கூட்டுறது அந்த மாதிரி செய்யலாம். இல்லைன்னா இன்னொரு மாதிரியா பாலிசியை செய்யலாம். என்ன செய்யலாம்? சம்மஷூட குறைக்கலாம், சம்மஷூட கூட்டலாம். 5 லட்ச ரூபாய்க்கு போட்டிருக்க பாலிசியை வந்து 10 லட்ச ரூபாய்க்கு போடனா போட்டுக்கலாம், அந்த மாதிரி. அதே மாதிரி இப்ப இந்த சம்மஷூட்லாம் கூட்டுறோம் குறைக்கிறோம் இல்லையா, அது ஒவ்வொரு சம்மஷூடுக்கும் யார் யார் மெடிக்கல் அந்த இது எக்ஸாமினேஷன் ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ரேங்க் இருக்கு. சரிங்களா? அதை நம்ம புக்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? யார் யார் அந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கொடுக்கறதுக்கான அப்ரூவ்டு அத்தாரிட்டி அப்படின்னு இருக்கும். ஸோ அவங்க கொடுக்குற இப்போ 5 லட்சம் வரைக்கும் ஒரு சிவில் சர்ஜன் கொடுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நான் டேபிள் பார்க்கல, நீங்க புக்ல இருக்கு, நம்ம புக்ல இருக்குது, பேஜ் நம்பர் 304ல இருக்குதுங்க. சரிங்களா? 5 லட்ச ரூபா பாலிசிக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் சிவில் சர்ஜன் ரேங்க்ல ஒருத்தர் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒன்று இருக்கு. அப்புறம் 5 to 10க்கு வந்து டெப்டி சிவில் சர்ஜன், 10 லட்சம்னா சிவில் சர்ஜன், அந்த மாதிரிலாம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ரேங்க் இருக்குது. ஸோ இவங்க கொடுக்குற இப்போ ஒருத்தர் 5 லட்ச ரூபாய்க்கு பாலிசி போட்டுறாரு, இன்னைக்கு வந்து பாலிசி போட்டுறாரு, அந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ரிப்போர்ட் வச்சு நம்ம பாலிசி போட்டோம். அவர் திரும்ப இமீடியட்டா வந்து இந்த 5 லட்சத்தை 10 லட்சம் நான் ஆக்கணும், அதே இது எனக்கு போட்டு கொடுங்க அப்படின்னா போடலாம். அதே மெடிக்கல் ரிப்போர்ட்டை வச்சு கூட போடலாம். ஏன்னா ஒவ்வொரு மெடிக்கல் ரிப்போர்ட்டுக்கும் நம்ம காசு கொடுக்குறோம், அதுவும் அதே பேஜ்ல இருக்குது, ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு எவ்வளவு கொடுக்குறோம் அப்படின்ட்டு. சரிங்களா? 50, 70, 120. சரிங்களா? இப்போ இவங்க கொடுக்குற மெடிக்கல் சார், நீங்க முடிச்ச உடனே அந்த மேரத்தை சொல்லிடுறீங்களா? நான் கொஞ்சம் கிளம்பிட்டுமா? ஓகே சார் சொல்லிடுறேன். நீங்க பேருங்க மகராஜன். ஓகே சார். தேங்க்யூ மகராஜன், தேங்க்யூ. ஸோ 10 லட்ச ரூபா வரைக்கும் சம்மஷூட் இருந்தா ஒரு ப்ரொப்போனண்ட்டுக்கு வந்து 50 ரூபாய் நம்ம கொடுக்குறோம். அந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ரிப்போர்ட் வாங்குறதுக்கு 50 ரூபாய் டிபார்ட்மெண்ட் பே பண்ணும். சரிங்களா? அதே மாதிரி 10ல இருந்து 20 லட்சம் 70 ரூபாய் அந்த மாதிரி ரேட் இருக்குது. ஸோ அந்த சர்டிபிகேட் வந்து 60 நாளைக்கு தான் வேலிடிட்டிங்கிறதும் இருக்குது. அதே மாதிரி இப்போ அந்த 60 நாளுக்குள்ள நம்ம இந்த பாலிசியை அக்செப்ட் பண்ணணும். இப்போ பாலிசியை அக்செப்ட் பண்ணியாச்சு, அக்செப்ட் பண்ண பிறகு வந்து அவர் அமௌண்ட்டை கூட்டணும்னா கூட்டலாம், அதே எக்ஸாமினேஷன் ரிப்போர்ட்டோட கூட்டலாம். அதுக்கு வந்து ஒரு டைம் பீரியட் நான் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோல, அது நீங்க பாருங்க. அந்த அதே ரிப்போர்ட்டை வச்சு இது பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம திரும்ப, ஏன்னா அதே இப்போ நான் லிமிட்டை கூட்டுறேன், லிமிட்டை கூட்டுறதும் நமக்கு யார் ரிப்போர்ட் கொடுத்தாங்களோ அதே ரேங்க்ல உள்ள ஆஃபீஸர் அதை வர கொடுக்கறதுக்கான அப்ரூவ்டு அத்தாரிட்டியா இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அதை வச்சு போடலாம். சரிங்களா? அதெல்லாம் அந்த வீடியோல சொல்லியிருக்கோம், அதை பாருங்க. அடுத்து ஆல்ட்ரேஷன் இன் நேம்ல ஏதாவது சேஞ்சஸ் நம்ம அடிக்கும்போது ஏதாவது தப்பா இருந்துச்சுன்னா கூட பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஆல்ட்ரேஷனுக்கும் வந்து 20 ரூபாய் சார்ஜ் பண்றோம். அதே மாதிரி சரண்டர் ஆஃப் பாலிசி, இஏ பாலிசி, என்டோமெண்ட் அஷூரன்ஸ் பாலிசியா இருந்தா ஆஃப்டர் 3 இயர்ஸ் கழிச்சு நம்ம பண்ணிக்கலாம். ஓல்ட் லைஃப் அஷூரன்ஸ் பாலிசியா இருந்தா 4 இயர்ஸ் கழிச்சு பண்ணிக்கலாம். ஆனா எந்த பாலிசியா இருந்தாலும் அது போட்டு 5 வருஷத்துக்கு முன்னால சரண்டர் பண்றோம் அப்படின்னா போனஸ் கிடையாது. அது முக்கியமான விஷயம். சரி, 5 வருஷத்துக்கு கழிச்சு பண்றோம், ஆனா வந்து பிரீமியம் கட்டாம டிஸ்கண்டினியூட் பாலிசியா இருக்குன்னா அப்பவும் போனஸ் கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி டெத்து கிளைம்னா நேச்சுரல் டெத், அன்நேச்சுரல் டெத்னு 2ஆ பிரிச்சுக்கிறாங்க. அதே மாதிரி பாலிசி போட்டதுல இருந்து எவ்வளவு நாள்ல அந்த இறப்பு நடந்திருக்குங்கிற மாதிரி அந்த பீரியடை வச்சும் அந்த கிளைமை 2ஆ பிரிச்சுக்கிறாங்க. ஸோ நேச்சுரல் டெத் அப்படின்னா அதாவது சூசைட், மர்டர், ஆக்சிடென்ட், இது தவிர்த்து மற்ற காரணங்களால் ஏற்படுற இறப்புகள் எல்லாமே நேச்சுரல் டெத். சரிங்களா? அதாவது உடம்பு சரியில்லாம ஏதாவது ஒன்று இருந்து இறந்து போயிடுறாரு, இல்ல வயது மூப்பின் காரணமா இறந்து போயிடுறாரு, அப்படிங்கிறதெல்லாம் நேச்சுரல் டெத்ல வரும். அன்நேச்சுரல் டெத்னா தற்கொலை, கொலை, இல்ல விபத்து, அந்த மாதிரி இதுல இறக்குறது வந்து அன்நேச்சுரல் டெத். அதே மாதிரி இந்த மாதிரியான இறப்புகள் வந்து 3 வருஷத்துக்கு கம்மியா உள்ள பீரியட்ல பாலிசி போட்டு 3 வருஷம் ஆறதுக்கு முன்னுக்கூட்டியே நடக்குதா இல்ல அதுக்கு பிறகு நடக்குதாங்கிறத பொறுத்து அந்த டெத் கிளைம் ப்ராசஸ் பண்ற ப்ரொசீஜர் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி சூசைட் கேசஸ்க்கு வந்து என்ன அப்படின்னா, பாலிசி போட்டு 1 வருஷத்துக்கு உள்ளாக அவர் சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா அவர் கட்டின பிரீமியம் தொகையில 80% அல்லது சரண்டர் வேல்யூ, அந்த பாலிசியோட சரண்டர் வேல்யூன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அது இது ரெண்டுல எது அதிகமோ அதை கொடுப்பாங்க.
அதே மாதிரி 1 இயருக்கு பிறகு சூசைட் பண்ணிக்கிறான்னா மற்ற டெத் கேஸ்லாம் நம்ம எப்படி டீல் பண்ணுவோமோ அது மாதிரி டீல் பண்ணுவோம். அது மாதிரி ஒருத்தர் நார்மலாக நம்ம மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ரிப்போர்ட்லாம் வாங்கி தான் நம்ம பாலிசிஸ்லாம் போடுறோம். ஒருவேளை அவருக்கு இருக்க நோயவோ இல்லை ஏதோ ஒன்றையோ மறைச்சு அவர் பாலிசி போடுறாருன்னா அதை எப்படி டீல் பண்ணுங்கிற ப்ரொசீஜரும் நம்ம சொல்லியிருக்கோம் அந்த வீடியோவில். சரிங்களா? அடுத்து பிஎல்ஐ ஆர்பிஎல்ஐ புது பாலிசி போட்டோம் அப்படின்னா நியூ ப்ரப்போசல் சாங்ஷன் பண்ணுறது, ரிவைவல் சாங்ஷன் பண்ணுறது, அதை சரண்டர் பண்ணி பாலிசியை வாங்குறோம் அப்படின்னா அதோட லிமிட் வந்து எவ்வளோ வரைக்கும் யார் யார் சாங்ஷன் பண்ணலாம், மெச்சூரிட்டி, டெத்து கிளைம் இதெல்லாம். சரிங்களா? இப்போ சாதாரணமாக எல்லா போஸ்ட் மாஸ்டர்னு ஒரு HSG1 HSG2ங்கிறது சாதாரணமாக ஒரு ஹெச்ஓ ஸ்டேட்டஸில் உள்ள ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள போஸ்ட் மாஸ்டர் 20 லட்சம் வரைக்கும் பாலிசியை வந்து அக்செப்ட் பண்ணலாம், புது பாலிசியை. சரிங்களா? சரண்டர் அதெல்லாம் கூட கொடுக்கலாம். அதுவே அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா குரூப் பி, இப்போ டிவிஷன் ஹெட்டு இல்லைன்னா வந்து ஒரு சீனியர் பிஎம் அந்த மாதிரி இருக்கிற ஹெட் போஸ்ட் மாஸ்டர் இல்லை ஜிபிஓ அந்த மாதிரி உள்ள போஸ்ட் ஆஃபீஸில் அவங்க 20 lakhsலேருந்து 50 lakhs வரைக்கும் அவங்க பண்ணலாம். இயர்லி டெத் கிளைம்ஸ் irrespective ஆஃப் த சம் அஷ்யூர்ட், குறைஞ்சது கூடுனதுன்றதுலாம் இல்லாமல் பாலிசி போட்டு விரைவிலேயே இறப்பு ஏற்படுது அப்படிங்கிற, அதாவது அந்த நம்ம சிட்டிசன் சார்ட்டர் பார்த்தப்போ சொன்னோம் இல்லையா, இன்வால்விங் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான கேசஸ் நமக்கு ஏதோ ஒரு சந்தேகம் இருக்குது, இறப்புல சந்தேகம் இருக்குது, பாலிசி போட்டு சடனா ஒருத்தர் இறந்துடுறாரு அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில வந்து டைரக்டர் ஜிபிஓ ஒரு ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேடுமோ, சரிங்களா, அந்த ரேங்க்ல உள்ள ஒரு ஆஃபீஸர் தான் வந்து அதை பண்ண முடியும். அதுல வந்து இவ்வளவு பாலிசி வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாமா அப்படின்னா அந்த மாதிரி அதுல மினிமம் லிமிட்லாம் இல்லை. அந்த மாதிரி கேசஸ் எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க. சரிங்களா? லோன் வந்து ஃபர்ஸ்ட் லோனா இருந்தாலும் சரி, செகண்ட் லோனா இருந்தாலும் இல்லை அதுக்கு அடுத்து நம்ம வாங்குற சப்சிக்வெண்ட் லோனா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு ஹெச்ஓலையும் சிபிசின்னு ஒன்று வச்சிருக்கோம். ஸோ அந்த ஹெச்ஓவோட சிபிசி மேனேஜர், அதாவது போஸ்ட் மாஸ்டர், அவரே வந்து அப்ரூவ் பண்ணிடலாம். அடுத்து இப்போ இஏ பாலிசிக்கும் ஹோல் லைஃப் அஷூரன்ஸ் பாலிசிக்கும் சம் அஷ்யூர்டு வந்து 5 லட்சத்துக்கு அதிகமாக போகுதுன்னு வச்சுக்கோங்க. நல்லா கேட்டுக்கோங்க. என்டோமெண்ட் அஷூரன்ஸ் பாலிசி, ஹோல் லைஃப் அஷூரன்ஸ் பாலிசிக்கு சம் அஷ்யூர்டு வந்து 5 லட்சத்துக்கு அதிகமாக போகுது அப்படின்னா மினிமம் வந்து 7 வருஷமாவது அந்த பாலிசி போடுற மாதிரி இருக்கணும். சரிங்களா? அதாவது இப்போ ஒரு 50 வயசுல உள்ள நபர் சேர்ந்தாலும் கண்டிப்பா 7 வருஷம் வரைக்குமா அந்த பாலிசி நம்ம இது பண்ற மாதிரி இருக்கும். அதுவே ஒருத்தருக்கு 54 வயசு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா 6 வருஷமாவது நம்ம பாலிசி போடுற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு கண்டிஷன் இருக்குது. அதே மாதிரி அவங்களுடைய இன்கம் எவ்வளவு இருந்தா நம்ம பாலிசி எவ்வளவு போடலாம் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷனும் அடுத்த டேபிள்ல கொடுத்துருக்கோம். ஸோ சாதாரணமா ஒருத்தருக்கு 40 வயது வரைக்கும் உள்ள ஒரு நபருக்கு பாலிசி போடணும்னா அவருடைய கிராஸ் ஆனுவல் இன்கம், கிராஸுங்கிறது மொத்தம் பிடிமானம்லாம் இல்லாம சாதாரணமா பிடித்தம்லாம் போக ரொம்ப கம்மியாகும். பிடித்தம்லாம் கழிக்கிற முன்னக்கூட்டி நமக்கு ஒரு சம்பளம் இருக்கும் இல்லையா, அதான் கிராஸ். ஸோ அதனுடைய 10 மடங்கு எவ்வளவோ அதை சம் அஷ்யூர்டா வச்சு பாலிசி போடலாம். சரிங்களா? அதே 40 வயசுக்கு மேல உள்ளவங்க, அதாவது 41 and above, அவங்களுக்கு வந்து 7 times ஆஃப் த கிராஸ் ஆனுவல் இன்கம் தான். ஸோ அதை குறைச்சிருக்காங்க, ஏன்னா அவருக்கு வயது கூடியது இல்லையா. ஸோ அதனால வந்து அது 10 times, இது வந்து 7 times. இன்சென்டிவ் ஸ்ட்ரக்சர் இப்போ இன்னைக்கு நம்மள அனைவருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இப்ப எல்லாருமே வந்து பாலிசி பிடிச்சு இன்சென்டிவ் வாங்கிட்டு இருக்கோம். இன்சென்டிவும் இப்போ அப்பப்போ டக்குன்னு போடுற மாதிரி கூட இருக்குது. ஸோ இன்சென்டிவ் வந்து பாத்தீங்கன்னா 15 இயர் வரைக்கும் டேர்ம் உள்ள பாலிசியா இருந்ததுன்னா 4% ஆஃப் த ஃபர்ஸ்ட் இயர் ப்ரீமியம் இன்கம் கொடுப்பாங்க. அதுவே வந்து 15 இயருக்கு அதிகமா 25 இயருக்கு உள்ள வரைக்கும் பாலிசினா 10% ஆஃப் த ஃபர்ஸ்ட் இயர் ப்ரீமியம் இன்கம் கொடுப்பாங்க. 25க்கு மேலனா 20% ஆஃப் த ஃபர்ஸ்ட் இயர் ப்ரீமியம் இன்கம் வந்து நமக்கு இன்சென்டிவா கொடுப்பாங்க.
இப்ப இதுல வந்து நமக்கு கொடுக்குற இன்சென்டிவ்ல வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ், அதாவது நம்ம என்ன சொல்றது, இப்ப நான் பிடிக்கிறேன், அதாவது ஒரு ஜிடிஎஸ் பாலிசி பிடிக்கிறாரு அப்படின்னா அந்த சப்டிவிஷன் கிட்ட இருப்பார் இல்லையா, அவருக்கு கூட அதுல ஒரு கமிஷன் போகும். அப்புறம் நம்மளுடைய டிஓபிஎல்ஐ அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா, டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் ஒருத்தர் இருப்பார், அவருக்கு கூட அதுல கமிஷன் போகும். ஸோ 1% ஆஃப் த ரெனுவல் பிரீமியம் அது வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. இதே மாதிரி ஆர்பிஎல்ஐக்கும் வந்து இன்சென்டிவ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மனப்பாடம் தான் பண்ணி ஆகணும். வேற முக்கியமான பாலிசி சொல்லணும்னா, டைரக்ட் ஏஜென்ட்னா யாரு, டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்னா யாரு. ஸோ டைரக்ட் ஏஜென்ட்டா இருக்கணும்னா அவங்களுக்கான வயது வரம்பு என்ன, டைரக்ட் ஏஜென்ட்டா இருக்கணும்னா 18லேருந்து 50 வயசுக்குள்ள உள்ளவங்க இது பண்ணணும் என்ன. அப்புறம் எல்ஐசி ஏஜென்ட்டா இருக்கவங்க நம்ம கிட்ட வந்து ஏஜென்ட் ஆக முடியாது. டெவலப்மெண்ட் ஆஃபீஸரா இருக்கணும்னா அவங்களுக்கு வந்து 25 to 45 ஏஜ், 25 முதல் 45 வயசு வரைக்கும் தான் இருக்கணும் சரிங்களா. ஸோ இந்த கண்டிஷன்ஸ்லாம் கூட நீங்க படிச்சுக்கலாம். இதுக்கடுத்து முக்கியமா ஓரளவுக்கு முக்கியமா நிறைய டேட்டா இருக்கு இதுல. இந்த டேட்டா எல்லாத்தையுமே வந்து நீங்க மனப்பாடம் பண்ணிக்கோங்க கண்டிப்பா சரிங்களா. நம்ம எங்கெங்கெல்லாம் நம்மளோட புக்ல டேபிள் போட்டிருக்கோமோ அதெல்லாம் வந்து மனப்பாடம் பண்ண வேண்டிய விஷயம் தான் அர்த்தம் சரிங்களா. வேற எதுவும் விடுபட்டு போயிருக்கான்னு பார்ப்போம். டெஃபினிஷன் எல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. டெஃபினிஷன் வந்து நல்லா டீட்டெயில்டா நம்மளோட அந்த ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தோம். இப்போ நான் அவ்வளோ டீட்டெயில்டா போனோம்னா நமக்கு 2 கிளாஸ் ஆயிரும். டூப்ளிகேட் பாலிசிக்கு 100 ரூபாய் ஏற்கனவே சொல்லிட்டோம். டூப்ளிகேட் பாலிசி வந்து 10 லட்ச ரூபாய் வரைக்கும் உள்ள சம் அஷ்யூர்ட் பாலிசியா இருந்தா சிபிசி லெவல்லயே வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. அதுக்கு மேல போச்சு அப்படின்னா ஹெட் ஆஃப் த டிவிஷன் வந்து டூப்ளிகேட் பாலிசி அவரோட அப்ரூவல் வேணும் சரிங்களா. அதே மாதிரி பிரீமியம் ரெசிட் புக் 20 ரூபா சொல்லியிருந்தோம். அவ்வளோதாங்க. மற்றபடி நீங்கள் டேட்டா எல்லாத்தையும் மனப்பாடமாக படிச்சுக்கோங்க சரிங்களா. நம்மளோட புக்லேயே வந்து ஜிஸ்ட்டுன்னு கொஞ்சம் கொடுத்துருக்கோம். ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு பர்சனுக்கு மேக்ஸிமம் பிஎல்ஐ வந்து 50 lakhs தான். அவருக்குன்னு எதுவும் ஸ்பெஷல் இது இல்லை, ஏன்னா நார்மலாகவே எல்லாத்துக்குமே 50 lakhs தான் கொடுக்குறோம். அதே மாதிரி பாலிசி முடிகிற நான் சேஞ்ச் இன் நாமினேஷன்லாம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. ஒரு பாலிசி மெச்சூர் ஆன பிறகு போய் நீங்கள் நாமினேஷன்லாம் வந்து மாற்றிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு முன்னுக்கூட்டியே வந்து மாற்றிக்கணும். ஓகே, இவ்வளோதான் வந்து முக்கியமான டேர்ம்ஸு. சும்மா ரொம்ப கிறிஸ்பாக எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடுத்துருக்கோம். ஸ்க்ரீன் முடிஞ்சுங்க, ஸ்க்ரீன் இனிமேல் வராது, அவ்வளோதான், ஸ்லைட் அதோட முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்து சுலேகா மேம் கண்டினியூ பண்ணுவாங்க உங்களுக்கு. மேம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து மேனுவல் 5 நம்ம வந்து பார்ப்போம். வால்யூம் 5 பார்ப்போம். 5ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினேஷனே மொத்தமே 10-11 தான் இருக்கும். ஆனால் அதுலேருந்து கம்பல்சரி எப்படியும் 10 கேள்வி வரும். ஸோ 10 டாபிக் கொடுத்து அதில் ஒரு 10 கேள்வி வருதுன்னா கண்டிப்பாக அதில் இருக்க ஒரு லைன்லேருந்துமே டிஃப்ரெண்ட்டாக கேள்வி வரும்ன்றது தான் அர்த்தம். அதனால் படிக்கும் போது எந்த ஒரு வார்த்தையும் விடாமல் தெளிவாக படிங்க. நமக்கு தெரிஞ்சது தானேன்னு இருந்துடக்கூடாது. ஏன்னா எல்லா சொல்ல போகிற அந்த 11 டெஃபினேஷனுமே நல்லா நமக்கு தெரிஞ்ச டெஃபினேஷன் தான். ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் வந்து ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ். ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்னா என்னன்னா நமக்கு தெரியும். ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்னா என்ன? ஒரு குரூப் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸர்ஸ்னா ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ். இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்மால் ஆஃபீஸர்ஸ். ஸ்மால் ஆஃபீஸர்ஸ்ங்கிறது எஸ்ஓ பிஓ ரெண்டையும் சேர்த்தது தான். ரெண்டோடைய அக்கௌண்ட்ஸ் டிவிஷனும் சேர்ந்துருக்கும். ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஹெட் போஸ்ட் மாஸ்டர். இதோட ரூல் நம்பர் நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ரூல் 5, 7, 8ங்கிறதுலாம். சப் போஸ்ட் ஆஃபீஸ்னா என்ன? ஹெட் போஸ்ட் ஆஃபீஸை விட கீழே இருக்கும். அதனுடைய அக்கௌண்ட்ஸ் டிரான்சாக்ஷன் எல்லாமே ஹெட் ஆஃபீஸ்க்கு கீழே வரும். அடுத்த 3வது பாயிண்ட் இருக்கு இல்லையா,
ஒரு டவுன் சபாப்ல ஆல்ரெடி ஒரு முனிசிபாலிட்டி லொகேஷன்லயோ ஒரு கார்பரேஷன் லொகேஷன்லயோ அந்த டவுன் ஏரியாக்குள்ளேயோ ஒரு ஹெட் ஆஃபீஸ் இருக்குன்னா அந்த ஹெட் ஆஃபீஸ்க்குள்ளே அந்த ஏரியாக்குள்ளேயே இன்னொரு சப் ஆஃபீஸ் இருந்ததுன்னா அதுக்கு பேரு டவுன் சப் ஆஃபீஸ். இது இந்த வருஷமே 3 சர்க்கிள்ல கேட்டாங்க இந்த கேள்வியை. ஆஃபீஸர் இன்சார்ஜ் யாருன்னா சப்போஸ் மாஸ்டர் தான். பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸ்னா என்ன? சப்போஸ் மாஸ்டர் சப்போஸ்ட் ஆஃபீஸை விட ஸ்டேட்டஸ் கம்மியா இருக்கிறது. அது டைரக்ட் லிங்க் என்ன? நம்ம ஹெச்ஓவாகவும் இருக்கலாம், எஸ்ஓவாகவும் இருக்கலாம். அடுத்தது வந்து முன்னாடி சொன்னோம் இல்லையா, ஹெச்ஓ ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள இருக்கிற சப் ஆஃபீஸ்க்கு பேரு டவுன் சப் ஆஃபீஸ். பிரான்ச் ஆஃபீஸ் இருந்ததுன்னா டவுன் பிரான்ச் ஆஃபீஸ். ஆஃபீஸர் இன்சார்ஜ் வந்து பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். அடுத்தது மெயில் பேக்ஸ். நீங்கள் கரெக்டாக படிக்கும் போது வால்யூம் 5னா நிறைய இருக்கும். உங்களுக்கு என்ன போர்ஷனுங்கிறத டாப்பிக்கை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி படிங்க. மெயில் பேக்ல இருக்கிற ஒவ்வொரு லைன்லேருந்தும் கேள்வி வந்திருக்கு. மெயில் பேக் உள்ள எல்லாமே இருக்கும். அன்ரெஜிஸ்டர்ட், ரெஜிஸ்டர்ட், அன்ரெஜிஸ்டர்ட் பார்சல் அப்படின்னு போட்டாலே எல்லாமே அடங்கிடுறது இல்லை. மெயில் பேக்ஸில் எந்த விதமான விஷயமும் உள்ளே இருக்கக்கூடும். இது ரெஜிஸ்டர் ஆர்டிக்கல் என்ன பண்ணுவாங்கன்னா பண்டில் போடுவாங்க, இல்லைன்னா செப்பரேட்டாக பேக் இருந்ததுன்னா ரெஜிஸ்டர்ட் பேக்னு வரும். சப்போஸ் பேக்கெட் பேக்னா என்ன? பேக்கெட் பேக்ல வந்து ஹெவி ரெஜிஸ்டர்ட் பேக்கெட்ஸ், நான் சொல்றது ரெஜிஸ்டர்ட் பேக்கெட் பேக், வெறும் பேக்கெட் பேக் இல்லை. ரெஜிஸ்டர்ட் பேக்கெட் பேக்னா ஹெவி ரெஜிஸ்டர்ட் பேக்கெட்ஸ் அது உள்ள வச்சு தனியாக க்ளோஸ் பண்ணுவாங்க, தனியாக இருந்ததுன்னா. இல்லைன்னா நார்மலாகவே மெயில் பேக்லேயே போகும். ஹவு மெனி கைண்ட்ஸ் ஆஃப் மெயில் பேக்ஸ் ஆர் தேர்? இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 4 எக்ஸாமினேஷன்ல கேட்டாங்க. அதில் இன்னொரு சர்க்கிள் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா இந்த 3ஐயும் கொடுத்துட்டு எது இல்லைன்னு கேட்டாங்க 4. ஸோ ஸ்டேஷன், சார்ட்டிங், கம்பைன். ஸ்டேஷன்னா என்ன? அந்த எந்த ஒரு குறிப்பிட்ட இந்த டெஸ்டினேஷனுக்காக மெயில் பேக் க்ளோஸ் ஆகிருக்கோ அது சம்மந்தப்பட்டமான சவால்களுடையது ஸ்டேஷன் பேக். உள்ள இருக்கிற ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையும் நம்ம சார்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருந்ததுன்னா சார்ட்டிங் பேக். கம்பைன்ட்னா ஒரு சிலர் சார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு சிலர் ஸ்டேஷனும் இருக்கும். இதுதான் வந்து கம்பைன் பேக்ஸ். மெயில் பேக்ஸ் ஆர் டியூ பேக்ஸ். எது டியூ பேக் எது டியூ பேக் இல்லைன்னு நமக்கு தெரியணும். டியூ பேக்னா என்ன? ஒரு நாள் போஸ்ட் ஆஃபீஸை திறக்கிறோம் இல்லை க்ளோஸ் பண்ணுறோம்னா நமக்கு கண்டிப்பாக அந்த பேக் வரணும் அப்படின்னு இருந்ததுன்னா அதுக்கு பேர் தான் டியூ பேக். மெயில் பேக் தான் நமக்கு டியூ பேக். பார்சல் பேக் டியூ பேக்னா ஒரு சில ஆஃபீஸில் இருக்கலாம், அது டிசைன் ஆகலைன்னா இல்லாமலும் இருக்கலாம். மெயில் பேக் தான் நமக்கு மெயினான டியூ பேக்ஸ். இதே நம்ம இதை ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஒரு சப் ஆஃபீஸ்க்கு கேஷ் எங்கேருந்து வரும்? நார்மலாகவே ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து தான் வரும். சப்போஸ் அந்த சப் ஆஃபீஸ் ரொம்ப தூரத்தில் இருந்ததுன்னா அந்த சின்ன சப் ஆஃபீஸை அது கிட்ட இருக்கிற பெரிய சப் ஆஃபீஸோட அட்டாச் பண்ணியிருப்பாங்க. எதுக்கு? வெறும் கேஷ் வாங்குறதுக்கு மட்டும். அக்கௌண்ட் சம்பந்தமான பொருட்கள் எல்லாமே வந்து எங்கே அனுப்புவாங்கன்னா வவுச்சர்ஸ் எல்லாமே ஹெட் ஆஃபீஸ்க்கு தான் அனுப்புவாங்க. ஆனால் கேஷ் தேவைகள், அவங்களுக்கான பண தேவைகள் கொடுக்குறதோ, அதிகமாக கேஷ் இருந்ததுன்னா அதை கொடுக்கறதுக்கோ இல்லை தேவைப்பட்டா வாங்குறதுக்கோ நியரஸ்டாக இருக்கிற எல்எஸ்ஜி அல்ல அது மேலே உள்ள பெரிய சப் ஆஃபீஸோட அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அந்த பெரிய சப் ஆஃபீஸ்க்கு பேர் கேஷ் ஆஃபீஸ். நம்ம அக்கௌண்ட் பேக்கில் தான் ஜென்ரலாகவே கேஷ் பேக்கை போட்டு க்ளோஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த இடத்துல அக்கௌண்ட் பேக் எங்கே போகுது? ஹெட் ஆஃபீஸ்க்கு போகுது. அப்போது இன்னொரு சப் ஆஃபீஸோட அட்டாச் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு எப்படி கேஷ் அனுப்புறது, நம்ம எப்படி வாங்குறது? அதே மாதிரி கேஷ் பேக் தான் அவங்க உள்ளதான் வைப்போம். ஆனால் அந்த கேஷ் பேக்கில் அக்கௌண்ட் பேக்கில் போட மாட்டோம், அதுக்கு பதிலாக ரெஜிஸ்டர்ட் பேக் உள்ள போடுவோம். இந்த மாதிரி நீங்கள் கேஷ் பேக் வச்சு க்ளோஸ் பண்ணி ரெஜிஸ்டர்ட் பேக்கில் போட்டு ரெஜிஸ்டர் பேக்கை ஒரு மெயில் பேக்கில் போட்டு அனுப்புறீங்கன்னா அந்த மாதிரியான மெயில் பேக்ஸில் டியூ மெயில் லிஸ்ட்டில் என்னன்னு போடணும்னா சிம்பிள் எஃப் போடணும். அந்த என்ன சிம்பிள் அப்படிங்கிறது ஒரு சர்க்கிளில் கேட்டிருக்காங்க. எஃப்ஆ சியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம கேஷ் உள்ளே போட்டால் உடனே சீன்னா ஆப்ஷன் சூஸ் பண்ணிடக்கூடாது. தெளிவாக நமக்கு ரூலிங்கில் இருக்குது, அது எஃப் தான் சொல்லிட்டு. ஒரு சில சப் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய டிரான்சாக்ஷன் நடக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ரெஜிஸ்டர்ட் பேக்கை மெயில் பேக் உள்ள போடாதீங்க, தனியாக க்ளோஸ் பண்ணுங்கன்னு. இந்த அத்தாரிட்டி யார் தர்றதுன்னா ஹெட் ஆஃப் த சர்க்கிள்ஸ் தான் தருவாங்க. மேடம் சொல்லுங்க சார். மேடம் அந்த எஃப்ங்கிறது குறிக்குதுங்க மேடம், எதை மீன் பண்ணும்? எஃப்ன்றது ஜஸ்ட் ஒரு சிம்பிள் மாதிரி சார். அதாவது சொன்னல கேஷ் பேக்கை வந்து ஒரு ரெஜிஸ்டர் பேக்ல போட்டுட்டு ஒரு மெயில் பேக் உள்ள க்ளோஸ் பண்ணோம்னா அந்த மெயின் லிஸ்ட்ல எஃப்னு போட்டோம்னா அது உள்ள கேஷ் பேக் இருக்குன்னு அர்த்தம். நிறைய ரெஜிஸ்டர்ட் பேக் தனித்தனியாக கூட க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அதுல எதுல வந்து கேஷ் இருக்குன்றது வந்து நம்ம எஃப்னு நம்ம டினோட் பண்ணியிருந்தோம்னா
அதுக்குள்ள கேஷ் இருக்குன்னு அர்த்தம். இந்த எஃப்ங்கிறது நமக்கு ஜென்ரலாவே வந்து ஃபினான்ஸ்ன்றத பொறுத்து தான் இருக்கு. சின்றது கேஷ் பேக்னு நீங்க சூஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம நோட் நமக்கு மைண்ட்ல இருக்க வேண்டியதுன்னா சி சிம்பிள் கிடையாது, எஃப் சிம்பிள் மட்டும்தான் நம்ம நோட் பண்ணிக்கணும். சப்போஸ் எந்தெந்த பேக்கை க்ளோஸ் பண்ணணும், எந்தெந்த பேக்கை சீல் பண்ணக்கூடாதுன்னு யாராவது கேட்டாங்கன்னா நீங்க வந்து இந்த பேக்கை சீல் பண்ணக்கூடாது, அதை சீல் பண்ணலாம்னா சாய்ஸ்லாம் கிடையாது. ஆல் பேக்ஸ், எல் பேக்னா என்னது, நம்ம நார்மலாக இருக்கிற நார்மல் மெயில் பேக்ஸ் இருக்குல்ல, அந்த எல் பேக்கை கூட they should be invariably sealed. ஏர் மெயில் பேக், இந்த மெயில் பேக் 26 ரூல் பார்த்தோன்னே அதுக்கு கீழே தான் ஏர் மெயில் பேக் வருது. இதில் என்னென்ன கேள்வி கேட்குறாங்கன்னா என்ன பேக்கில் க்ளோஸ் பண்ணுறோம், என்ன வெயிட். ஜென்ரலாகவே நம்ம இது மற்ற சர்க்கிளில் நம்ம சர்க்கிளுக்காக நம்ம எல்லாத்தையுமே பார்த்துப்போம். ஜென்ரலாக ஏர் மெயில் பேக்னா என்ன, பேரை பார்த்தாலே தெரியுது. ஏர் டு பி டிரான்ஸ்மிட்டட் பை ஏர்னா அது வந்து க்ளோஸ் பண்ண வேண்டியது ஏர் மெயில் பேக்கில். அது எப்படி நம்ம சாதா பேக்கும் ஏர்மெயில் பேக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணும்னா ப்ளூ டோஸ்டி பேக் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு அது டியூ இல்லைன்னாக்கா, டியூ பேக்காக இல்லைன்னா நில்லன் போட்டுலாம் நீங்கள் க்ளோஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது இதில் முக்கியமானது என்னன்னா சிஏபின்றது என்னன்னா கண்டெய்ன்ஸ் ஏர் பார்சல். பார்சல் வந்து உள்ள க்ளோஸ் ஆயிருந்ததுன்னா அந்த ஏர்மெயில் பேக்ல அதுக்கு பேரு சிஏபின்னு சொல்லி நம்ம நோட் பண்ணணும். அடுத்தது மேக்ஸிமம் ஏர்மெயில் பேக்னாக்கா 30 kgs தான் நமக்கு வந்து அலௌடு. இதுவும் வந்து ஒரு தடவை எக்ஸாமுக்கு வந்து கேட்டிருக்காங்க, மேக்ஸிமம் வந்து ஏர்மெயில் பேக்கை எவ்வளோ வெயிட் வரைக்கும் க்ளோஸ் பண்ணலான்ட்டு. அடுத்தது ஃபேஸ் அண்ட் ஃபேஸிங். இந்த 3 டாபிக் இருக்கு இல்லையா, ஃபேஸ், ஃபேஸிங், பீட்டு, கேம்ப் கரஸ்பாண்டன்ஸ். இதுலயே இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் தான். அதில் என்ன ட்விஸ்ட் பண்ணுறாங்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்கணும். ஃபேஸ்னா என்ன, ஒரு தபாலுடைய ஃபேஸ்ன்றது எதை சொல்லுவோம், முகம்ன்றது என்ன, எதில் வந்து டெஸ்டினேஷன் அட்ரஸ் இருக்கோ அதுதான் வந்து ஃபேஸ். ஃபேஸிங்னா என்ன, டெஸ்டினேஷன் அட்ரஸ் மேலே வந்து பார்க்குற மாதிரி அப்வர்ட்ஸ் அந்த மாதிரி வச்சு ஒரே மாதிரி அடுக்கிறதுக்கு பேர், அந்த ஆக்ஷனுக்கு பேர் ஃபேஸிங். பீட்னா என்ன, பீட்னாக்கா யார் யாருக்கு பீட் பொருந்தும், யார் யாருக்கெல்லாம் வந்து பீட் பொருந்தும் பொருந்தாதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஆர்எம்எஸ்ல பீட்ன்ற வார்த்தை யூஸ் பண்றாங்களான்னு கேட்குறாங்க. ஆமா, ஆர்எம்எஸ்லயும் உண்டு, ஓவர்சிஎஸ்க்கும் உண்டு. டெலிவரி ஏஜென்ட்ஸ் தான் யாரு, ஜிடிஎஸ் எம்டியா இருக்கலாம், போஸ்ட்மேனா இருக்கலாம், யாரா வேண்டுமானும் இருக்கலாம். அவங்க எல்லாருக்குமே பீட்ன்ற வார்த்தை பொருந்தும். யார் யாருக்கு என்ன டெஃபினிஷன் பார்த்துக்கோங்க. ஆர்எம்எஸ்னா எந்த இடத்துல அந்த செக்ஷன் ஒர்க் பண்ணுறாங்களோ அதுக்கு பேர் பீட். ஓவர்சியராக இருந்தாலும் சரி, போஸ்ட்மேனாக இருந்தாலும் சரி, அவங்களுக்குன்னு வரையறுக்கப்பட்டிருக்க டியூட்டிஸை ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் தான் பெர்ஃபார்ம் பண்ணணும்னுவாங்க. அந்த ஏரியாவுக்கு பேர் பீட். இதில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஒரு எக்ஸாமில், இப்போ சப்போஸ் நம்ம ஒரு போஸ்ட்மேன் வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் இருக்காரு. அந்த போஸ்ட் ஆஃபீஸ் வந்து ஒரு காந்தி சாலையில் இருக்குன்னு வைங்க. அந்த காந்தி சாலை என்ன பண்ணுவாங்க, அந்த போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு 4-5 பீட் இருக்குன்னா அந்த ஏதாவது ஒரு பீட்ல அந்த காந்தி சாலையும் இருக்க தான் செய்யும். ஆனால் போஸ்ட் ஆஃபீஸ் எதில் இருக்கு, காந்தி சாலையில் தான் இருக்கு. அப்போ போஸ்ட் ஆஃபீஸ் ஏதாவது பீட்ல இன்க்ளூட் ஆகுமா, இல்லை தபால்கள் வந்தோடனே டைரெக்டாக போஸ்ட் மாஸ்டர் எடுத்துக்கலாமா அப்படின்னா டைரெக்டாலாம் எடுத்துக்க கூடாது. அது வந்து ஒரு ஏரியாவில் தானே இருக்கு. அந்த ஏரியா எந்த பீட் போஸ்ட்மேன் கூட அவங்களோட ஏரியாவில் வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் பீட் அலோகேட் ஆகும். அதனால தான் இதில் டெஃபினேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, இட் இன்க்ளூட்ஸ் கன்சர்ன்ட் அஃபிஷியல்ஸ் போஸ்ட் ஆஃபீஸ், அதாவது போஸ்ட்மேன் ஒர்க் பண்ணுற போஸ்ட் ஆஃபீஸோட சேர்த்து தான் சொல்கிறாங்க பீட். கேம்ப் கரஸ்பாண்டன்ஸ் கண்டிப்பாக ஒரு 2 கேள்வியாவது இல்லாத ஒரு எக்ஸாம் பேப்பரே இருக்கவே இருக்காது. கேம்ப் கரஸ்பாண்டன்ஸ்னா ஹையர் ஆஃபீஸர்ஸ்க்கான தபால்கள். அவங்க ஒரு இடம் விட்ட இடம் டூரில் போகும்போது, அஃபிஷியலாக டூரில் போகும்போது அவங்களுக்கான தபால்கள் தனியாக பேக்கில் க்ளோஸ் பண்ணி அனுப்புவாங்க. அதுக்கு பேர் கேம்ப் பேக். கேம்ப் பேக்ல என்ன இருக்கலாம், என்ன இருக்கக்கூடாது. மெயில் பேக்ல மேலே வந்து கேம்ப் பேக் மேலே கேம்ப்னு எழுதி அனுப்பலாம், இல்லைன்னா பர்டிகுலராக அட்ரஸ் தெரியணும்னாலும் அனுப்பலாம். அதில் வந்து டவுன் பேர் எழுதணுமா எழுதக்கூடாதான்னா, அவர் மாறிட்டே இருக்காருன்னு வைங்க, ஷெடியூல் மாறிட்டே இருக்காருன்னா அப்போ கேம்ப் பேக்கை நீங்கள் அனுப்ப வேண்டிய இடம் மாறிட்டு தான் இருக்கும். அதனால போஸ்டோ டவுனோ இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. இது ஒரு கேள்வி, போஸ்ட் டவுன் இன்க்ளூட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா. மொத்தமே வால்யூம் 5ல இவ்வளோ தான் டெஃபினிஷன்.
இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா, இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம்ல, இதுல இருந்து கிட்டத்தட்ட 10-12 சர்க்கிள் பேப்பர்ஸ் வந்துருச்சு. அதுல வால்யூம் 5ல இருந்து என்னென்ன கேள்வி கேட்டாங்கன்றதான் இப்ப பார்க்க போறோம். வால்யூம் 5னா அது பாப்புலர் பார்ட் 1, வால்யூம் 6 எல்லாத்தையும் கலந்து தான் வரும். அது ஒரு சில டாபிக்ஸ் இன்டர்லிங்கிங்கா எல்லாத்தையும் இருக்கும். கடைசி 2 டெஃபினிஷன், லேட் லெட்டர்ஸும் டூ லேட் லெட்டர்ஸும். லேட் லெட்டர்னா என்ன, டூ லேட் லெட்டர்னா என்ன? தபால்கள் போடுறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கு. அந்த நேரத்தை தாண்டி கிரேஸ் பீரியட் மாதிரி கொஞ்சம் நேரம் வரைக்கும் நம்மளால லெட்டர் போட முடியும். அந்த மாதிரி போடும்போது அடிஷ்னலா ஒரு ஃபீ வந்து நம்ம இப்போ 5 ரூபாய் தபால்னா அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் போட்டாங்கன்னா அதுல வந்து லேட் ஃபீயும் ஒட்டி இருக்கணும். அந்த லேட் ஃபீங்கிறது ஒட்டி இருந்ததுன்னா அந்த லெட்டருக்கு பேர் லேட் லெட்டர். அப்ப என்ன பண்ணுவாங்க, அப்ப ஒரு தடவை கிளியரன்ஸ் எடுத்து நார்மலா போக வேண்டிய டிஸ்பேச்சோட சேர்த்துருவாங்க. ஆனா திரும்ப வந்து கிளியர் பண்ணும் போது அந்த லேட் ஃபீயும் அதுல ஒட்டாம இருந்ததுன்னா அப்போ அது அன்னைக்கு போக வேண்டிய டிஸ்பேச்ல இல்லாம அதுக்கு அடுத்த டிஸ்பேச்ல தான் அனுப்புவாங்க. அப்ப லேட் லெட்டர்ஸ்க்கும் டூ லேட் லெட்டர்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுமே ஒரு பிரிஸ்கிரைப் லேட் டைமிங்குள்ள தான் போஸ்ட் பண்ணுவாங்க. லேட் லெட்டர்ஸ்ல லேட் ஃபீ இருக்கும், டூ லேட் லெட்டர்ஸ்ல லேட் ஃபீ இருக்காது. அடுத்த டிஸ்பேச்ல தான் போகும். அப்போ அந்த மாதிரி அடுத்த டிஸ்பேச்ல போகும்போது டீடைன்ட் லேட் ஃபீ நாட் பெய்டுன்னு ஸ்டாம்ப் போட்டுரும். ஏன் அந்த ஸ்டாம்ப் போடுறோம்னா, நீங்க தபால் கிளியர் பண்ணிட்டு உள்ள கொண்டு வந்துட்டாலே அது அன்னைக்கு டிஸ்பேச்ல தான் போகணும். நீங்க டிஸ்பேச் பண்ணாம வந்து தபாலை வந்து ஆஃபீஸ்க்குள்ள வச்சிருந்தீங்கன்னா அடுத்து யாராவது இன்ஸ்பெக்ஷன் வராங்க எதுக்குன்னா கேட்பாங்க இல்லையா, ஏன் இது ரீடைன் ஆயிருக்கேன்ற. அப்ப நீங்க சொல்லணும் அது பை ரூல், அதுக்கு பேரு டூ லேட் லெட்டர்ஸ். அதனால்தான் அது இந்த டிஸ்பேச்ல இல்லாமல் அடுத்த டிஸ்பேச்சுல நம்ம அனுப்புறோன்றதுக்கு இண்டிகேஷன் தான் டீடைன்ட் லேட் ஃபீ நாட் பெய்ட். லேட் ஃபீ எவ்வளவு மேம்? ஒன்று ஒரு மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி இருக்க 3 ரூபான்னு இருந்தது. இப்போ எவ்வளோன்றது தனியாக தான் வரும் உங்களுக்கு. அந்த மெயில் ஆஃபீஸர்ஸ் நிறைய டைமிங் பொறுத்து தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு 3 years பேக் அது 3 rupees இருந்தது. அது கேட்க மாட்டாங்க உங்களுக்கு, ஏன்னா அது வேரி ஆகும். அன்ரிஜிஸ்டர் 2 ரூபாய், ரிஜிஸ்டர் 3 ரூபாய்லங்க மேம். இப்போ வந்து உங்களுக்கு அது கேட்கறது இல்லை, அதனால எனக்கு அது கன்ஃபார்மா தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து ஒரு 4 years பேக் 3 rupees காமிக்கும். உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் சேல புக் பண்ணும் போதே ஒரு குறிப்பிட்ட டைம் 4 மணினா 4:30 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. 4 மணி வரைக்கும் நார்மல் ஃபீ, 4:30 வரைக்கும் அடிஷனலா 3 ரூபாய் வாங்கும். இப்போ எவ்வளோன்றது எனக்கு அந்த லைன்ல இல்லை, அதனால எனக்கு அந்த டச் சரியா தெரியல. ஆனா உங்களுக்கு இது வரைக்கும் நான் பார்த்த எக்ஸாம்ல கேட்கவும் இல்லை. அது யாரோ போட்டிருக்காங்க, என்ன போட்டிருக்காங்க, 3 போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் எனக்கு கன்ஃபார்மா தெரியல. 5 years பேக் அது 3 இருந்தது. மிஸ் சென்ட் அண்ட் மிஸ் டைரக்டட் ஆர்டிகல்ஸ் என்னன்னா, மிஸ் சென்ட்னா என்ன, அட்ரஸ் எல்லாம் அனுப்புறவங்க கரெக்டா தான் எழுதியிருக்காங்க. ஆனா ஒரு ஆபீஸ்ல இருந்து இன்னொரு ஆபீஸ் ஃபார்வர்ட் பண்ணும் போது போக வேண்டிய அவங்க எழுதியிருக்க அட்ரஸை விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு அட்ரஸ்க்கு ஃபார்வர்ட் ஆயிடுது. அப்படின்னா அதுக்கு பேரு மிஸ் சென்ட் ஆர்டிகல். அதாவது குறிப்பிட்ட டெஸ்டினேஷனை தவிர்த்து வேற ஒரு டெஸ்டினேஷனுக்கு அனுப்பப்படுகிறது. இதுல ரெண்டுத்துலயுமே மிஸ் சென்ட்லயும் சரி மிஸ் டைரக்ட்லயும் சரி அனுப்புறவங்க தப்பே கிடையாது, நம்ம பண்ற தப்பு தான் அது. மிஸ் டைரக்டட்னா என்ன? மிஸ் டைரக்டட்னா யாரோ ஒருத்தவங்க இப்போ நார்த் இந்தியாவுக்கு ஏதாவது எழுதுறாங்கன்னு வைங்களேன், லெட்டர் எழுதும் போது மேலே தமிழ்ல எழுதிட்டாங்க அட்ரஸை. நம்ம ஃபார்வர்ட் பண்ணும்போது சரி தமிழ்ல இருக்குன்றதுனால இங்கிலீஷ்லயோ ஹிந்திலயோ மாற்றி எழுதுறோம்னா, எழுதும் போது அவங்க ஜபல்பூர்னு எழுதியிருந்தாங்கன்னா நீங்க வந்து இங்கிலீஷ்ல வந்து அதை ஜபல்பூர்னு எழுதிட்டீங்கன்னா அங்க வேற ஒரு பிளேஸ் கூட இருக்கலாம். அப்ப நம்ம லோக்கல் வெர்னாக்குலர்ன்ற வார்த்தை என்னன்னா லோக்கல். நம்ம லோக்கல் என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்றோம்? தமிழ் லாங்குவேஜ் யூஸ் பண்றோம். இப்போ தமிழ்ல எழுதியிருக்கத வந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும் போது தவறுதலா டிரான்ஸ்லிட்ரேஷன் பண்றது, அதனால அந்த ஆர்டிகல் சுத்திட்டு இருக்கும். இதுக்கு பேரு மிஸ் டைரக்டட் ஆர்டிகல்ஸ். இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் பார்ப்போம். How many kinds of mail bags are there? இப்பதான் பார்த்தோம். ஸ்டேஷன், சார்ட்டிங், கம்பைன்ட், 3. சரிங்களா? அடுத்தது a sub office situated in a town or its suburbs where there is also a head office is termed as. ஒரு head office இருக்கு, அதே தர ஏரியா sub office இருந்ததுன்னா டவுன் சப் ஆஃபீஸ். முக்கால்வாசி இவங்க கேள்வி வந்து நம்மள கன்ஃபியூஸ் பண்ற மாதிரியே பதில் கொடுத்துருப்பாங்க.
கொஸ்டின் படிச்ச உடனே நமக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா அந்த ஆன்சர் எங்க இருக்குன்றத மட்டும் முதல்ல பாத்துருங்க. சான்ஸ் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு முன்னாடி. அடுத்தது எது டியூ பேக் நம்ம பார்த்துட்டோம். கண்டிப்பா மெயில் பேக் தான் டியூ பேக். ஏன் பார்சல் பேக்கெட்டு கேம் பேக்லாம் டியூ பேக் இல்லை? ஏன்னா பேக்கெட் பேக்ன்றது என்னன்னா ஆக்சுவலா பேக்கெட் பேக்னா என்னன்னா எம்டியா வந்து இருந்து பேக் இருந்ததுன்னா அப்போ போட்டு கட்டலாம். கேம் பேக் எப்போ யாராவது ஆஃபீஸர் டூர்ல இருந்தாங்கன்னா கட்டலாம். பார்சல் பேக் பார்சல் புக் ஆனா கட்டலாம். ஸோ இதெல்லாம் டியூ கிடையாது. ஆனா மெயில் பேக் எது இருக்கோ இல்லையோ மெயில் பேக் க்ளோஸ் பண்ணணும். அடுத்தது வந்து பிஓ கையில் இருக்கிறது ஆக்சுவலா, ஆனாலும் வால்யூம் 5லையும் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெட் ஆஃபீஸ், இது வால்யூம் 5 சிலபஸ்ல இல்லை ஆக்சுவலா. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெட் ஆஃபீஸ் situated at the headquarters of a head office circle is called as general post office. இந்த ஆன்சர் வந்து general post office. இது டெஃபினேஷன் ஆஃப் வால்யூம் 5ல இல்லை, பிஓகையில் இருக்கும் உங்களுக்கு. அதாவது ஒரு சர்க்கிளுக்கு ஹெட் குவார்டர்ஸ் இருக்குல்ல, நமக்கு எது ஹெட் குவார்டர்ஸ்? நமக்கு வந்து சென்னையில் இருக்கிற ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெட் ஆஃபீஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெட் ஆஃபீஸ்னா என்ன? அங்கே இருக்க போஸ்ட் மாஸ்டர் எஸ்பி கேடரில் இருப்பாங்க. அவங்க ஈக்குவல் ரேங்க்ல இருப்பாங்க. அதை வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெட் ஆஃபீஸ்னு சொல்லுவோம். அப்படி இருக்கிற இடத்துக்கு போஸ்ட் ஹெட் ஆஃபீஸ்க்கு பேரு ஜெனரல் போஸ்ட் ஆஃபீஸ். A bag used to enclose correspondence of the high officer of government is called cam bag. மற்ற 3 பேக்கை பற்றி நம்ம படிக்கல, கேம் பேக் தான் படிச்சிருக்கோம். கரஸ்பாண்டன்ஸ் ஃபார் ஹையர் ஆஃபீஸர்னாலே கேம் பேக் தான். அடுத்தது என்ன தோஸ்தி பேக் யூஸ் பண்ணுவோம் ஹேர் மெயிலுக்கு? என்ன கலர்? ஹேர் மெயில்னாலே ப்ளூ கலர் தான். ப்ளூ கலர் ராகேஷ் இதுல பாருங்க, நீங்க தெளிவா எல்லா லைனையும் படிச்சீங்கன்னா தான் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸோட டெஃபினேஷனை சொல்ல முடியும். அவங்க என்ன சொல்றாங்க? ஹெட் ஆஃபீஸ்னா இதுல எது கரெக்டா எது தப்புன்னு கேட்கறாங்க. ஹெட் ஆஃபீஸ் இஸ் த மெயின் ஆஃபீஸ், கன்சிஸ்ட் ஆஃப் குரூப் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் itself and small officers called SO and BO. SO and BO have been placed under accounts jurisdiction of the HO. Monetary transaction of SO and BO are incorporated in its accounts. இதுல ரொம்ப ஒரு டிப்ஸ்லாம் வேண்டாம். மானிட்டரி டிரான்சாக்ஷன் வார்த்தையை படிக்கலையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. மானிட்டரி டிரான்சாக்ஷன்னா என்ன? பணி பரிவர்த்தனைக்கு சம்பந்தமான விஷயங்களை எதுல கொண்டு வருவோம்? அக்கௌண்ட்ஸ்ல கொண்டு வருவோம். அக்கௌண்ட்ஸ் ஜூரிஸ்டிக்ஷன் சொல்லிட்டோம். அப்புறம் தனிப்பட்ட முறையில மானிட்டரி டிரான்சாக்ஷன் நம்ம சொல்ல தேவையில்லை. மொத்தத்துல ஆன்சர் எல்லாமே கரெக்ட் தான். ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வர சொல்லுங்க. Sorry for disturbance. சாரி, ரெஸ்யூம் பண்ணலாம். இதில் எது சப் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ்னு பார்க்குறோம். சப் ஆஃபீஸோட இன்சார்ஜுக்கு பேர் சப்போஸ் மாஸ்டர். ஒரு இஃப் இட் இஸ் சிச்சுவேட்டட் இன் இட்ஸ் டவுன் ஆர் இட்ஸ் சபர்ப்ஸ் வேர் தெர் இஸ் ஆல்சோ ஹெட் ஆஃபீஸ் இட் இஸ் டர்ம்ட் அஸ் டவுன் சப் ஆஃபீஸ். இதில் எது கரெக்டு? டெஃபினேஷன் பார்த்ததுலேயே ரெண்டுமே கரெக்டுன்னு நம்ம பார்த்துட்டோம். அதனால போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். இப்போதான் பார்த்தோம் டைப்ஸ் ஆஃப் மெயில் பேக்ஸ் எத்தனைன்ட்டு. அதையே தான் இவங்க இப்படி கேட்டிருக்காங்க. வாட் ஆர் ஆல் த டைப்ஸ் ஆஃப் மெயில் பேக்ஸ்? ஸ்டேஷன், சார்ட்டிங், கம்பைன்ட். மூணுமே கரெக்டான ஆன்சர் தான். ஆன்சர் அதனால டீன் இருக்கு. நெக்ஸ்ட் மெயில் பேக் டெஃபினேஷன். ஒரு சர்க்கிளும் ஒரு மாதிரி அவங்க ஆன்சர் செட் பண்றாங்களா அவங்கள பொறுத்து தான் இருக்கு. இதுல வந்து நீங்க மொத்தம் படிச்சிருந்தீங்கன்னா தான் இது வந்து ஒரு பாயிண்ட் விடாம படிச்சிருந்தா தான் அது சொல்ல முடியும். ஸோ மெயில் பேக் இஸ் என்னென்ன இருக்கும் மெயில் பேக்ல? அன்ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல்ஸ், ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல்ஸ் எல்லாமே இருக்கும்னு சொல்லிட்டோம். அதுதான் ஃபர்ஸ்ட் லைன்ல கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன? மெயில் பேக்ஸ் ஆர் நாட் டியூ பேக்ஸ். அது தப்பு இல்லையா? டியூ பேக் இருந்தாலும் மெயில் பேக் கண்டிப்பாக டியூ பேக் தான். அது ஒரு ஆஃபீஸ்க்கும் கண்டிப்பாக வரக்கூடிய பேக் மெயில் பேக். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும்தான் கரெக்ட். அடுத்தது
வாட் இஸ் த டெஃபினிஷன் ஃபார் ஃபேஸ்? போஸ்டல் ஆர்டிக்கலோட ஃபேஸ்னா என்னது? திஸ் அட்ரஸ் எழுதியிருக்க ஃபேஸ் சைடா, ஸ்டாம்ப் பண்ணியிருக்க சைடா, ரெண்டுமேவா? எதுவுமே இல்லையா? ஸ்டாம்பை பற்றிலாம் நமக்கு காலம் இல்லை. முன்னாடி இடம் இல்லைன்னா பின்னாடி கூட ஒட்டுவாங்க. ஆன்சர் வந்து அட்ரஸ் எங்க இருக்கோ அதுதான். ஃபேசிங்னா என்ன? ஃபேசிங்னா என்ன? அரேஞ்ச்மெண்ட். ஆன்சர் எதுக்கு ஆன்சர் ஏ? ஃபேசிங்கோட டெஃபினிஷன் என்ன நமக்கு? அடுக்கிறதுங்க மேடம் லைனா. இப்ப ரெண்டுமே கரெக்ட் இல்லையா? ஆர்டிகல் சப்சைட் அப்வர்ட்ல இருக்கணும், ஒரே டைரக்ஷன்ல பேஸ் பண்ணணும். ரெண்டுமே தானே பேசிங்கன்னா பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் மட்டும் பாத்துட கூடாது. சரிங்களா? ஆர்டிகல் அட்ரஸ் அப்வர்ட்ல இருக்கணும், ஒரே டைரக்ஷன்ல அடுக்கணும். ரெண்டுமே கரெக்ட். சரிங்களா? பேசிங் ரெண்டுமே தான் வரும். கஷ்டப்படாதீங்க, பொறுமையா எல்லாத்தையும் படிச்சு ஆன்சர் பண்ணுங்க. பீட் என்னது? ஆர்எம்எஸ்க்கும் போஸ்டல்லையும் பீட் டெஃபினிஷன் என்ன? ஆர்எம்எஸ்னா என்ன? போர்ஷன் ஆன் விச் railway or steamer line section works. Postal overseas delivery agent is not the area within which they are required to perform their respective duties. ரெண்டுமே கரெக்ட். அதனால ஆன்சர் டி. அடுத்தது கேம்ப் கரஸ்பாண்டன்ஸ். கேம்ப் கரஸ்பாண்டன்ஸ் இந்த சர்க்கிள் பேப்பர் பாத்தீங்கன்னா அப்படியே 10 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. 10மே வால்யூம் 5ல தான். அப்படியே லைனா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வால்யூம் 5 தான். கேம்ப் கரஸ்பாண்டன்ஸ்னா என்ன? Addressed camp or with any other prescribed address without the addition of post town. Correspondence intended for high officers on tour. எல்லாமே கரெக்ட். All the above. All the above. சரிங்களா? காசு பாருங்க, எல்லாமே தான் பொருந்தும். எதுக்கு என்ன டிஃபரன்ஸ் லேட் லெட்டருக்கும் டூ லேட் லெட்டர்ஸ்க்கும்? டூ லேட் லெட்டர்ஸ் are posted at the interval for posting without having been fully prepaid. என்ன அர்த்தம்? ஃபுல் ப்ரீபெய்ட் போஸ்டேஜோ லேட் ஃபீயோ இல்லாதது டூ லேட் லெட்டர்ஸ். டூ லேட் லெட்டர்ஸில் என்ன பண்ணுவோம்? லேட் லேட் ஃபீ ஸ்டாம்ப், நாட் பெய்டுன்ற ஸ்டாம்ப் போடுவோம். அப்புறம் டிஸ்பேட்ச், அடுத்த டிஸ்பேட்ச் வரைக்கும் அனுப்ப மாட்டோம். ரெண்டுமே கரெக்டான ஆன்சர். அதனால போத் ஏ அண்ட் பி. அடுத்தது மிஸ்டைரக்டட் ஆர்டிகல்ஸ். மிஸ்டைரக்டட் ஆர்டிகல்னா என்ன படித்தோம்? ஒரு வெர்னாக்குலர் லாங்குவேஜில் மேலே இருந்து மாற்றி எழுதும் போது தவறு நடந்ததுன்னா அப்போ அதுக்கு பேரு மிஸ்டைரக்டட் ஆர்டிகல். ஃபர்ஸ்ட் சாய்ஸ் என்ன? ஆக்சுவலா ஆர்டிகல் which has been erroneously forwarded by an office to an office other than the office of destination. அது மிஸ்சென்ட் உடைய டெஃபினிஷன். அது ஏ வந்து மிஸ்சென்ட் உடைய டெஃபினிஷன், பி தான் வந்து மிஸ்டைரக்டட் உடைய டெஃபினிஷன். சரிங்களா? வெர்னாக்குலர் லாங்குவேஜ், வெர்னாக்குலர் வந்தாலே மோஸ்ட்லி மிஸ்டைரக்டட் தான். தைரியமா இருக்கலாம்ல, ஆனா அதுல பிரிச்சு பாத்துருங்க. அடுத்த கொஸ்டின், இது வேற சர்க்கிள். The term facing means arrangement of articles with the address side upward மட்டும்தான். B. அடுத்தது main office of account for itself and all the sub and branch offices within the group is called head post office. Head post office. அதுக்குள்ள அடுத்த கொஸ்டின் படிச்சாச்சா? Status of a BO is dash to a sub office. BOங்கிறது என்ன? சப் ஆபீஸோட லோவர் ஸ்டேட்டஸ் தான். அடுத்தது சப் ஆபீஸ் இதே தான். 32ல என்ன கேட்டான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா? ஸ்டேட்டஸ் லோவர்னு சொல்லிட்டான். பிரான்ச் ஆபீஸ். அடுத்து சப் ஆபீஸ் எதுக்கு லோவரா இருக்கும்? யாரோட அக்கௌண்டிங்ல வரும்? ஹெட் போஸ்ட் ஆபீஸோடைய அக்கௌண்டிங்ல வரும். சரிங்களா? இந்த சர்க்கிளையும் இந்த கேள்வியை கேட்டாங்க. மெயில் பேக் எத்தனை வகை? 3. சரிங்களா? ஸ்டேஷன், சார்ட்டிங், கம்பைன். கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும் எல்லாத்துக்கும். அடுத்தது போஸ்ட் டவுனை வந்து ஆட் பண்ணுவோமா கரஸ்பாண்டன்ஸ்ல அப்படின்னு கேட்கலாம். இதான் நான் வந்து கரஸ்பாண்டன்ஸ் பண்ணோம். ஸோ நோ, போஸ்ட் டவுன் ஏன் சொல்ல மாட்டோம்ன்றத சொல்லிட்டோம். அவர் ஷெடியூல் இருக்கும், ஒரு இடத்துக்கு மாறிட்டே இருப்பார். அதனால போஸ்ட் டவுன் ஆட் பண்ண மாட்டோம். அடுத்தது பிரான்ச் ஆபீஸோட பேக் வந்து பிரான்ச் ஆபீஸ் பேக் இது வந்து நம்மள கிடையாது, வால்யூம் 6 இது. பட் பரவாயில்ல, கண்டினியூட்டியா இருக்கு. பிரான்ச் ஆபீஸ் அண்ட் இட்ஸ் அக்கவுண்ட் ஆபீஸ் என்க்ளோஸ் பேக், மெயில் பேக் எல்லாமே இருக்கும். அது மெயில் பேக்ஸ். அடுத்தது லேட் லெட்டர்ஸ். லேட் லெட்டர்ஸ்ல என்னென்ன இருக்கும்?
போஸ்டேஜும் இருக்கணும், லேட் ஃபீயும் இருக்கணும். அதுதான் லேட் லெட்டர். சரிங்களா? போஸ்டேஜுங்கிறது கண்டிப்பா இருக்கணும். லேட் லெட்டர்ஸ்ல கூடவே லேட் ஃபீயும் இருக்கணும். அதனால சாய்ஸ் ஆன்சர் வந்து சி, லேட் ஃபீ இன் அடிஷன் டு போஸ்டேஜ். அடுத்தது லேட் லெட்டர்ல எது கரெக்ட்? லேட் லெட்டர்ஸ் ஆர் presented at the window of a post office, can be posted after the closing hours prescribed, but within the time interval allowed for posting na correct. A and B இரண்டுமே கரெக்ட். ஏன்னா போஸ்டிங் அந்த விண்டோல தான் இருக்கும். அது அடுத்தது டைம் லிமிட்டுக்குள்ள லேட் ஃபீயும் போஸ்டேஜ் ஃபீயும் சேர்ந்து இருக்கும். So answer is C, both A and B. அடுத்த கொஸ்டின், ஹெச்ஓக்கு கீழே எது வரும்? நமக்கு ஜெனரலாவே இப்ப இருக்கிற ஜூரிஸ்டிக்ஷன் பாத்தீங்கன்னா ஹெச்ஓக்கு கீழே சப் ஆஃபீஸ் மட்டும்தான் இருக்கும். அப்படின்னு நினைச்சு நீங்க வெறும் சப் ஆஃபீஸ் மட்டும் போட்டுறாதீங்க. சப் ஆஃபீஸும் இருக்கலாம், பிரான்ச் ஆஃபீஸும் இருக்கலாம். போத் A and B. சின்ன ஆஃபீஸ் எல்லாமே ஹெச்ஓ கண்ட்ரோல்ல வந்துருவாங்க. சப் போஸ்ட் ஆஃபீஸோட ஆஃபீஸர் இன்சார்ஜ் யாரு? சப் போஸ்ட் மாஸ்டர். யாரும் இதை டிஸ்டர்ப் ஆகுது? அடுத்தது 13th வேண்டாம், 14 பார்ப்போம். Face of an article is the side on which the address is written. Reverse side ஆ? Both A and B ஆ? இல்ல, side on which address is written. அதுதான் face of an article definition. அடுத்தது vernacular article. Which type of article is a vernacular article on which incorrect destination has been written in English by the office of posting? Vernacular translation தப்பு பண்ணாலே அது misdirected article. ஏர்மெயில் பேக் எதுல க்ளோஸ் பண்ணணும்? இதோட 3 கேட்டிருக்காங்க. ப்ளூ தோஸ்தி பேக்ல. ஏர்மெயில்னாலே ப்ளூ தான். இதுவும் ரிப்பீட்டா இருக்குது, அதனால நான் திரும்பவும் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெச்ஓ சிச்சுவேட்டட் இன் ஹெச்ஓ ஹெட் சர்க்கிள்னா ஜெனரல் போஸ்ட் ஆஃபீஸ். கேட் இதுல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. வால்யூம் 5ல எந்த ரூல்ல கேம்ப் கரஸ்பாண்டன்ஸ் பத்தின டெஃபினிஷன் இருக்குன்னு கேக்குறாங்க. 56 சரிங்களா? 57 மிஸ் அண்ட் மிஸ் டைரக்ட். கேம்ப்57ங்கிறது மிஸ் அண்ட் மிஸ் டைரக்ட். இதுல ஆன்சர் 56 ஏ. அடுத்தது இவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஹைதராபாத் அட்ரஸ்ல எழுதிருங்க ஆர்டிகல் மேல, ஆனா சென்னைக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அப்ப இந்த ஆர்டிகலுக்கு பேர் என்ன? தப்பா நடந்திருக்கா? இல்ல. அப்ப என்ன அர்த்தம்? கரெக்டா அட்ரஸ் இருந்து நம்ம தப்பா போட்டோம், அனுப்புனது தப்பு. மிஸ் சென்ட் ஆர்டிகல். சரிங்களா? அடுத்தது வெர்னாக்குலர் ஆர்டிகல். இதோட இது 5 தடவை கேட்டிருக்கான்னு நினைக்கிறேன். வெர்னாக்குலர் ஆர்டிகல் டிரான்ஸ்லேஷன் தப்பு பண்ணா மிஸ் டைரக்டட் ஆர்டிகல். மேடம் ஒரு ஸ்மால் டவுட் மேடம், மிஸ் டைரக்டடுக்கும் மிஸ் சென்ட்டுக்கும் மட்டும் ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க மேடம். சொல்றேன். மிஸ் சென்ட்னா என்ன, மிஸ் டைரக்டட்னா என்னன்னா ரெண்டுத்துலயுமே அனுப்புறவங்க கரெக்டா தான் அட்ரஸ் எழுதிருப்பாங்க. சரிங்களா? சொல்றேன் சார். ரெண்டுத்துக்குலயுமே அட்ரஸ் கரெக்டா தான் எழுதிருப்பாங்க. சரிங்களா? மிஸ் சென்டா இருந்தாலும் சரி, மிஸ் டைரக்டடாக இருந்தாலும் அட்ரஸ் கரெக்டாக தான் இருக்கும். ஆனா மிஸ் டைரக்டட் மிஸ் சென்ட்னா என்னன்னா, நம்ம சொல்றோம் இல்லையா, நம்ம போஸ்ட் ஜெனரலாவே இந்த வார்த்தை சொல்லுவோம். மிஸ் சென்ட்னா என்னன்னா அட்ரஸ்ல கரெக்டா இருக்கு, சென்னைனா சென்னை தான் இருக்கு. ஆனா நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது அனுப்பும் போது வேற ஏதோ ஒரு ஆபீஸ்க்கு க்ளோஸ் பண்ணிடுறீங்க. சென்னைக்கு பதிலா வேற ஏதாவது ஒரு செங்கல்பட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா தவறான டெஸ்டினேஷனுக்கு ஃபார்வர்ட் ஆயிடுது. அது இதனால டிலே ஆகுது. அப்படின்ற பட்சத்துல அது மிஸ் சென்ட் ஆர்டிகல். டெஸ்டினேஷனை தவிர்த்து வேற ஒரு அட்ரஸுக்கு அனுப்பப்படுகிறதுனா அந்த ஆர்டிகலுக்கு பேரு மிஸ் சென்ட். மிஸ் டைரக்டிங்கும் தவறாக அனுப்பப்படும். ஆனா அந்த தவறு எதனால நடக்குதுன்னா, அவங்க லோக்கல் லாங்குவேஜ் வெர்னாக்குலர் லாங்குவேஜ்ல டெஸ்டினி எழுதியிருக்காங்க அட்ரஸ. நம்ம மாத்தி இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது அட்ரஸ மதுராக்கு பதிலா மதுரைன்னு எழுதிடுறது, அந்த மாதிரி ஏதாவது தப்பு பண்ணிட்டு அதனால சுத்துச்சுன்னா அதுக்கு பேரு மிஸ் டைரக்டட். இரண்டுமே குறிப்பிட்ட டெஸ்டினேஷன் தவிர்த்து வேற ஒரு இடத்துக்கு தான் செல்லுது.
ஆனா மிஸ் டைரக்டட்ல தப்பு டிரான்ஸ்லேஷன்ல நடக்குது. சரிங்களா? அது 2 தான் டிஃபரன்ஸ். வால்யூம் 8 ரூல் 8. ரூல் 8ல எது சம்பந்தமானது? ரூல் 8 பிரான்ச் ஹோஸ்ட். சரிங்களா? அதனால அவங்களுக்கு இருக்கிறது 10 டெஃபினிஷன் தான். வால்யூம் 5ல 10 மார்க் அழகா எடுக்கலாம். ரூல் நம்பரோட படிங்க. How many kinds of mailbags are there? 3. பீட்ங்கிறது எங்கெங்க பொருந்தும்? ஆர்எம்எஸ்ஆ? தேங்க்யூ. டெலிவரி ஒர்க், போஸ்ட்மேன், ஜிஎஸ்ஓ இல்ல மெயில் வச்சிரா? எல்லாருக்குமே என்ன கன்ஃபியூஸ் பண்றாங்க? பிபிஎம்னு போட்டாங்க. நம்ம உடனே பிபிஎம் ஆன் பார்த்து நம்ம நிறுத்திடக்கூடாது. என்ன போட்டிருக்கான்? பிபிஎம் டூயிங் டெலிவரி ஒர்க்னு சொல்லிட்டான். அப்படின்னாலே அவங்களுக்குன்னு ஒரு பீட் இருக்குதான் செய்யும். சரிங்களா? அப்ப எல்லாமே கரெக்ட். ஆல் தி அபவ். டூ லேட் லெட்டர்ஸ்ல என்ன பண்ணுவோம்? எது கரெக்ட்னு கேக்குறாங்க. டீடைல் லேட் ஃபீ நாட் பெய்ட் போடுவோமா? அண்ட் நெக்ஸ்ட் டிஸ்பேச் வரைக்கும் அனுப்ப மாட்டோம். அடுத்த சென்டென்ஸ் என்ன? டீடைல் லேட் ஃபீ போடுவாங்க, ஆனா லேட் லெட்டர்ஸோட சேர்த்து அனுப்பிடுவாங்கன்றாங்க. லேட் லெட்டரோட சேர்த்து டூ லேட் லெட்டர் அனுப்ப மாட்டோம். அது நெக்ஸ்ட் டிஸ்பேச் தான் போகும். அதுதான் முக்கியமான வித்தியாசம் ரெண்டுத்துக்கும் இருக்கிறது. லேட் ஃபீ இல்லாததும் அடுத்த டிஸ்பேச்ல அனுப்புறதும் தான் டூ லேட் வந்து லேட்ல இருந்து டிஃபர் ஆகுறது. ஆன்சர் பி 1 மட்டும்தான் கரெக்ட். அடுத்தது இதுவும் ரிப்பீட்டட் தான். சப் ஆஃபீஸ் located in suburb of head office na town sub office. Next கேள்வி. Face of an article is the side on which the address is written. இது கரெக்ட்னு கேக்குறாங்க. Facing arrangement of articles with the address side upward turned in same direction. The side of an article on which the address is written is called facing. The arrangement of article with the address side upward and address turned in the same direction is called as face. எவ்வளோ அழகாக கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கான் பாருங்க. ஃபேஸுக்கும் ஃபேஸிங்க்கும் உங்களுக்கு தெரியும் வித்தியாசம். இதுதான் அதில் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஃபேஸிங்கிறது ஆக்ஷன், அதை அடுக்கிறோம் இல்லையா, அது ஃபேஸிங். ஃபேஸ்ன்றது முகம். அப்போ இதில் எது கரெக்டு? 1 and 2 மட்டும்தான் கரெக்ட். சரிங்களா? ஃபேஸிங்கிறது ஒரு செயல், நம்ம அதை அடுக்கிற செயல். ஃபேஸுங்கிறது லெட்டரோடைய முகம். 1 and 2 தான் கரெக்ட். அதே மாதிரி தான் ஃபேஸிங் என்ன பண்ணணும்? ஆர்டிகல் அப்வர்ட் பண்ணி சேம் டைரக்ஷன்ல அரேஞ்ச் பண்ணணும். பீட்னா என்ன? ஆர்எம்எஸ்ல போர்ஷன் ஆஃப் ரயில்வே ஸ்டீமர் லைன் ஓவர் விச் செக்ஷன் ஒர்க்ஸ். வால்யூம் 6 படிச்சு 7 படிச்சு ஹெச்ஆர்எஸ் வரலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. பீட்னா என்னன்னு மட்டும் பார்த்துக்கணும். அடுத்தது presented at a window within the after the prescribed hours of closing of mail with the prescribed late fee affixed na adu late fee. Choice answer A. Late letters ma'am. Vernacular article on which incorrect destination has been written in English by the office of posting is called misdirected. Misdirection எங்க நடக்கும்? இது பாருங்க, அதுல ஒரு வார்த்தை பார்த்துக்கலாம். இதுல misdirection எங்க நடக்கும்? எங்க டிரான்ஸ்லேஷன் பண்ணுவாங்க? எங்க போஸ்டிங் பண்றாங்களோ அந்த இடத்துல தான் பண்ணிருப்பாங்க. அதனால இது தப்பு. நான் தப்பு செய்யற இடம் எது? இங்க ஆஃபீஸ் ஆஃப் போஸ்டிங். சரிங்களா? இது வரைக்கும் கேட்கல, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது அதேதான். மெயில் பேக் எதுனா இஸ் அ டியூ பேக். Mail bags exchanged between a cash office and sub office which it finances will also contain inside the registered bag is cash bag. அதாவது என்ன சொல்றாங்க? கேஷ் ஆஃபீஸ்னா என்னது? நான் சொன்னோம் இல்லையா, ஒரு சில சப் ஆஃபீஸ்க்கு அவங்களுக்கு பண தேவைகளை பக்கத்துல இருக்க பெரிய சப் ஆஃபீஸ்ல இருந்து வாங்குவாங்க, அனுப்புவாங்க. அப்படிப்பட்ட பெரிய சப் ஆஃபீஸ்க்கு பேரு கேஷ் ஆஃபீஸ். அப்போ அந்த அப்படி அனுப்புற கேஷ் ஆஃபீஸ்க்கும் சப் ஆஃபீஸ்க்கும் நடுவுல போயிட்டு வர்ற மெயில் பேக்கை உள்ள இருக்க ரெஜிஸ்டர் பேக்குள்ள என்ன இருக்கும்னு கேக்குறாங்க. கேஷ் பேக் இருக்கும். சரிங்களா? மெயில் பேக் இஸ் a bag which contains. மெயில் பேக்ல எல்லாமே இருக்குங்க. இது இருக்காது அது இல்லைன்னா கிடையாது, எல்லாமே இருக்கும். Face of an article is side on which the address is written. A beat includes post office served by the postman concerned. அந்த போஸ்ட் ஆஃபீஸும் ஒரு தெருவுலயோ ஒரு வில்லேஜ்லயோ தான் இருக்கும். அந்த வில்லேஜ் ஒரு குறிப்பிட்ட போஸ்ட்மேனோட டெலிவரி பீட்டின் அடியில் தான் வரும். ஸோ இட் வில் இன்க்ளூட். சரிங்களா? நிறைய கேள்வி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிப்பீட்டடு. நம்ம வந்து இது தெரிஞ்சதானு நம்ம வெக்ஸ் ஆகிடக்கூடாது.
பொறுமையா படிச்சிடணும். தெரிஞ்ச ஆன்சர்னு டக்குன்னு எல்லாரும் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிடக்கூடாது. பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸ் இஸ் அ போஸ்ட் ஆஃபீஸ். லோவர் இன் ஸ்டேட்டஸ் தானே சப் ஆஃபீஸ். டிரான்சிட் மெயில் ஆஃபீஸ் இப்போ தேவையில்லை. பேசிங்னா என்ன, டூ லேட் லெட்டர்ஸ்லாம் என்ன, இதை நீங்கள் பார்த்தாலே நீங்களே சொல்லலாம் ஆன்சர். பேசிங்னா என்ன, இதில் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்கான்? அப்வர்ட் சேம் டைரக்ஷன், டவுன்வர்ட் சேம் டைரக்ஷன். அப்போ ரைட்வர்ட் சேம் டைரக்ஷன், லெஃப்ட்வர்ட் சேம் டைரக்ஷன். டிஃபரன்ஸ் தப்பா மார்க் பண்ணிருக்காங்க. இதுல பி மார்க் பண்ணிருக்காங்க. ஆன்சர் வந்து இதுல ஏ. சரிங்களா? அப்வர்ட்ஸ் சேம் டைரக்ஷன் இதுல தப்பா மார்க் பண்ணிருக்காங்க பின்ட்டு. நீங்க அதை மனசுல வச்சுக்காதீங்க. கரெக்டா ஏ. சரிங்களா? அப்வர்ட்ஸ் சேம் டைரக்ஷன். அடுத்தது எது கரெக்ட்? டூ லேட் லெட்டர்ஸ் வித்தவுட் ஃபுல்லி ப்ரீபெய்ட் போஸ்டேஜ் அண்ட் லேட் ஃபீ. டூ லேட் லெட்டர்ஸ்னா within such interval fully prepaid postage and late fee. Two late letters la postage and late fee முழுதாக இருக்காது. It will not have fully prepaid postage. இதை வந்து ஆன்சர் தப்பா மார்க் பண்ணிருக்காங்க. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஏ மட்டும் தான். சரிங்களா? ஏல தான் கரெக்டான ஆன்சர் இருக்கு. பாருங்க அதுல ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் சொல்றாங்கன்னா போஸ்டேஜ் லேட் ஃபீயும் கட்டியிருக்காங்களா இல்லையான்றதுதான் வித்தியாசம். கட்டலைனா தான் அது டூ லேட். சரிங்களா? அதனால அது ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ரெண்டுத்துக்கும் தப்பா மார்க் பண்ணிருக்காங்க. சிம்பிளான விஷயங்கள்ல நீங்க தப்பு பண்ணாதீங்க. பாம்பே நான் எழுதியிருக்க அட்ரஸ் ஸ்ரீநகருக்கு அனுப்பிச்சா அதுக்கு என்ன அர்த்தம்? மிஸ்ஸண்ட் ஆர்டிகல்னு அர்த்தம். எது எது மெயில் பேக்கோட ஆர்டிகல்? மெயில் பேக்னா ஸ்டேஷன் சார்ட்டிங் கம்பைன். ஒரு ஏர் மெயில் பேக்கும் டிபியோ 30 கிலோக்கு மேல இருக்கக்கூடாது. அதாவது இதை திரும்ப திரும்ப சொல்றதுக்கு எனக்கே இதா இருந்தாலும் நீங்க பாருங்க, இது பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஹைதராபாத்துக்கு அனுப்ப வேண்டியது சென்னைக்கு அனுப்பிச்சா மிஸ் சென்டர். வெர்னாக்குலர்ல தப்பு பண்ணா மிஸ் டைரக்டட். நான் இதை ஏன் வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆனப்போயும் நான் திரும்ப திரும்ப போட்டேன்னா உங்களுக்கு தெரியணும் இது எவ்வளவு ரிப்பீட்டடா இந்த போர்ஷன் தரவா இருந்தா 10 மார்க் அழகா சொல்லையா எடுத்துடலாம். அதுல கேம்ப் கரஸ்பாண்டன்ஸ் 56. ஹெட் ஆஃபீஸ் ஸ்கூல்ல சப் ஆஃபீஸ் இருந்தா சப் ஆஃபீஸ் இருந்தா டவுன் சப் ஆஃபீஸ். ரூல் 8 எதுல இருக்கு? வால்யூம் மெயில் பேக் என்ன? சரிங்களா? டவுன் பிரான்ச் ஆஃபீஸ்னா என்ன? பிரான்ச் ஆஃபீஸ் சிச்சுவேட்டட் இன் a town where there is a head office. ஏ மட்டும் தான் இதுல கரெக்டான ஆன்சர். ஏர் மெயில் பேக் எதுல க்ளோஸ் பண்ணுவாங்க? ப்ளூ தோஸ்தி பேக். சரிங்களா? எதுல எஃப் என்ற சிம்பிள் கொண்டு வருவோம்? எந்த இடத்துல எஃப் என்ற சிம்பிள் கொண்டு வந்து மெயில் பேக் அனுப்புவாங்க? ஒரு சப் ஆஃபீஸ்க்கும் அந்த சப் ஆஃபீஸ் கேஷ் ஆஃபீஸ். கேஷ் ஆஃபீஸ் அண்ட் சப் ஆஃபீஸ். டூ லேட் லெட்டர்ஸ்னா என்ன? they will be dispatched on the next day of posting தான். சரிங்களா? பீட்னா என்ன? ஆரம்பத்துல ரயில்வே லைன் இன் விச் செக்ஷன் ஒர்க்ஸ். பேஸ்னா என்ன? அட்ரஸ் எழுதியிருக்க இடம். எப்படி கேட்குறாங்க பாருங்க. டேட்ஸ் படிக்கிற இடம், போஸ்டேஜ் ஊட்டியிருக்க இடம், இல்லை டெஸ்டினேஷன் அட்ரஸ் இருக்கிற இடம். ஹை ஆஃபீஸர்ஸ் ஆன் டூருக்கு அவங்களுக்கான ஆர்டிகல்ஸ் அனுப்புறதுக்கு பேரு கேம்ப் கரஸ்பாண்டன்ஸ். பேக்கெட் பேக் கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம பேக்கெட் பேக்னா என்னன்னா உள்ள எம்டி பேக்ஸ் இருக்கும். சரிங்களா? நிறைய இருக்குதுன்னா அது பேர் பேக்கெட் பேக். அவ்வளோதான். நீங்கள் வால்யூம் 5 பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டடா ஒரே ஒரு அந்த 10 டெஃபினிஷன் தான். ஒரு வார்த்தையை மாத்தாம அழகா படிச்சீங்கன்னா ஈஸியா 10 மார்க் எடுக்கலாம். ஐ மீன் 10 கொஸ்டின் பதில் சொல்லலாம். சரிங்களா? கேம்ப் கரஸ்பாண்டன்ஸ் 56 தான். 56 ஏ வந்து இது உங்களுக்கு லேட் டூ லேட் வரும். லேட் அண்ட் டூ லேட்டா? ஸ்பெஷல் பேக்னா உங்களுக்கு டெஃபினிஷன் இல்லையே. டெஃபினிட் உங்க சிலபஸ் டூ லேட் ரேட்டஸ் மட்டும் கொஞ்சம் வந்துட்டு 204. என்ன டிஃபரன்ஸ் வேணும் மேடம்? லேட் லெட்டர்ஸ், டூ லேட் லெட்டர்ஸ். ஓகேப்பா. லேட் லெட்டர்ஸ்க்கும் டூ லேட் லெட்டர்ஸ் என்னன்னா 56 ஏ. எஸ் மேடம். ஒரு நிமிஷம் இருங்க. நான் லேட் லெட்டர்ஸ் டூ லேட் லெட்டர்ஸ் டிஃபரன்ஸ் சொல்லிடுறேன். ஒருத்தன் கேட்டாங்க, அடுத்து நம்ம கேட்கலங்க. லேட் லெட்டர்ஸ் டூ லேட் லெட்டர்ஸ்னா தபால் போடுறதுக்கு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் தபால் போடணும். அதுக்கப்புறமும் ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி அதுக்கும் ஒரு குறிப்பிட்ட ரெஸ்கிரைப் டைம் லிமிட் வச்சிருப்பாங்க. அதாவது 4 மணி வரைக்கும் தபால் தரலாம்னா 4லேருந்து 4:30 வரைக்கும் லேட் லெட்டர்ஸ் தரலான்னு இருக்கும். இப்போ 4:30க்குள்ள கொடுத்துருவாங்க. ப்ரெஸ்கிரைப் டைம் லிமிட்குள்ள கொடுப்பாங்க அந்த லெட்டரை விண்டோல. ஆனா அந்த மாதிரி கொடுக்குற லெட்டர்ஸ்க்கு ஒரு ஃபீ இருக்கு, ஃபைன் இருக்கு. அந்த ஃபீ லேட் ஃபீயை
கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு பேரு லேட் லெட்டர்ஸ். அப்ப என்ன பண்ணுவோம்னா மற்ற தபால்களுடைய இப்ப 4 மணிக்கு வந்தது இல்லையா அந்த தபாலோடைய சேர்த்து டிஸ்பேச் பண்ணிடுவோம். டூ லேட் லெட்டர்ஸ்னா என்னன்னா அதே மாதிரி 4:30க்குள்ள கொடுத்துருவாங்க, பிரிஸ்கிரைப் டைம் லிமிட் கூட கொடுத்துருப்பாங்க இல்ல போட்டிருப்பாங்க. ஆனா அதுல தேவையான போஸ்டேஜோ அல்லது தேவையான லேட் ஃபீயோ இருக்காது. அப்ப என்ன பண்ணுவோம், லேட் ஃபீ இல்லைன்னா அந்த லெட்டரை அனுப்ப மாட்டோம், அதை டீடைன் பண்ணி வச்சுக்கிட்டு அதுல டேட் ஸ்டாம்ப் குத்திடுவோம். டேட் ஸ்டாம்ப் இல்லை சாரி, ஸ்டாம்ப் என்னன்னா டீடைன்டு லேட் ஃபீ நாட் பெயின். எதனால டீடைன் பண்றோம், லேட் ஃபீ இல்லை அதனால இப்போ நாங்கள் அனுப்ப மாட்டோம், அடுத்த டிஸ்பேச்சோட தான் அனுப்புவோம். மற்ற லெட்டர்ஸ் மற்ற லேட் லெட்டர்ஸோட டூ லேட் லெட்டர்ஸ் அனுப்ப மாட்டோம். சரிங்களா? வேற என்ன கேட்டீங்க? புரியல எஃப் சிம்பிளா? சொல்லுங்க மேம். லெட்டர் பாக்ஸ்ல போடலாமா மேம் லேட் லெட்டர்ஸ்? அதாவது ஆரம்ப செக்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா வெளியவே லேட் ஃபீ இதுல இருந்து இதுக்குள்ள போட்டீங்கன்னா இவ்வளவு தரலாம்னு சொல்லிட்டு லேட் ஃபீக்கான அமௌண்டோட பிரிஸ்கிரைபோட மேல வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம டெஃபினேஷன் படி பாத்தீங்கன்னா இட் இஸ் டு பி பிரசன்டட் அட் விண்டோ. மேம் அன்யூஷுவல் பேக் யூஸ்ஃபுல் பேக் பத்தி சொல்லுங்க. அன்யூஷுவல் யூஸ்ஃபுல் பேக்லாம் உங்களோட டெஃபினேஷன்ல இல்லையே, நீங்க இல்லாத நீங்க ஒரு வாட்டி அந்த क्वेश्चन பேப்பர்ல கேட்டாங்க கேஷ் பேக் அவுட் ஆஃப் சிலபஸ். சரிங்களா? விடுங்க, நீங்க தேவையில்லாத படிச்சுக்காதீங்க, அது உங்க சிலபஸ்க்கு உள்ள இருந்தா மட்டும் பாருங்க. அவுட் ஆஃப் சிலபஸ் ஒரு சர்க்கிள்ல நான் பார்த்தப்போ கிட்டத்தட்ட 15-20 கேள்வி அவுட் ஆஃப் சிலபஸ். தைரியமா இருங்க, கன்ஃபியூஸ் ஆயிடும். படிச்சதுல இருந்து வந்தா மட்டும் போய் சொல்லுங்க, படிக்காதது கன்ஃபியூஸ் ஆகுனா விட்டுருங்க. சரிங்களா? தேவையில்லாத நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, 12 டெஃபினிஷன் மட்டும் படிங்க. 56 லேட் லெட்டர், 53 கரஸ்பாண்டன்ஸ். சரிங்களா? ஓகேவா? கன்க்ளூட் பண்ணலாமா? ஓகே மேடம். ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். Thank you மேம். தேங்க் யூ பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. Thank you மேம். ஓ எஃப் சிம்பிள் கேட்டிருந்தீங்க, சாரி எஃப் சிம்பிள் கேட்டிருந்தீங்க. அது என்னன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா, ஒரு ஹெட் ஆஃபீஸ்க்கும் சப் ஆஃபீஸ்க்கு கேஷ் தேவைப்பட்டுச்சுன்னா ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து தான் வாங்குவாங்க, அனுப்புவாங்க. அதிகமா இருந்ததுன்னா அனுப்புவாங்க. ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து தூரமா இருக்கு இல்ல அதனுடைய உள்ள போயிட்டு வர்றதுக்கான அந்த ஏதாவது ஏரியால ப்ராப்ளம் அப்படின்னு ஏதாவது நினைச்சாங்கன்னா அப்ப என்ன பண்ணிருப்பாங்கன்னா பக்கத்துல இருக்க ஒரு பெரிய சப் ஆபீஸ கேஷ் ஆபீஸ்னு வச்சிருவாங்க. கேஷ் ஆபீஸ்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னா அந்த பெரிய சப் ஆபீஸ்ல இருந்து இந்த சின்ன சப் ஆபீஸ் கேஷ் வாங்கலாம், அதிகப்படியா கேஷ் இருந்ததுன்னா அனுப்பலாம். இப்போ கேஷ் வாங்கணும் அனுப்பணும்னா என்ன பண்ணணும், கேஷ் பேக் உள்ள தான் பண்ண முடியும். அதெல்லாம் கேஷ் பேக் ஜென்ரலா என்ன பண்ணுவோம், அக்கௌண்ட் பேக் உள்ள வச்சு தான் அனுப்புவோம். அக்கௌண்ட் பேக் எங்க போகுது, ஹெட் ஆபீஸ்ல போகுது. ஹெட் ஆபீஸ்ல இருந்து கேஷ் வாங்கினா போனா கேஷ் பேக்கை அக்கௌண்ட் பேக்ல வச்சு அனுப்பலாம். ஆனா ஒரு சப் ஆபீஸ்க்கு நம்ம என்ன பண்ண முடியாது, அக்கௌண்ட் பேக் அனுப்ப மாட்டோம். ஒரு சப் ஆபீஸ்ல இன்னொரு சப் ஆபீஸ்க்கு அக்கௌண்ட் பேக் அனுப்ப மாட்டோம். அப்படிப்பட்ட சமயத்துல நமக்கு அந்த கேஷ் பேக்கை ஒரு ரெஜிஸ்டர் பேக்ல போட்டு அதை மெயில் பேக்ல வச்சு அனுப்புவோம். எதுக்கு, யாருக்கு அனுப்புவோம், அந்த கேஷ் ஆபீஸாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய சப் ஆபீஸ்க்கு. அவங்க என்ன பண்ண அதே மாதிரி பெரிய சப் ஆபீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சின்ன சப் ஆபீஸ்க்கு கேஷ் அனுப்பணும்னா கேஷை கேஷ் பேக்ல போட்டு ரெஜிஸ்டர்ட் பேக்ல வச்சு அதை மெயில் பேக்ல போட்டு அனுப்புவாங்க. இப்போ பாத்தீங்கன்னா மெயில் பேக்ல நிறைய ரெஜிஸ்டர் பேக் தனித்தனியாலாம் க்ளோஸ் பண்ணாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, எதுல கேஷ் இருக்கு இல்லைன்னு தெரியக்கூடாது, தெரியாம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது இல்லையா? அதனால எதுல கேஷ் வச்சு க்ளோஸ் பண்றோமோ அந்த மெயில் பேக்ல எஃப் ஃபினான்ஸ் சிம்பிள் போட்டு அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த டியூ மெயில் லிஸ்ட்ல சிம்பிள் இருக்கும். ஓகேவா? ஓகே மேம். ஓகே இப்போ எஃப் நான் கொடுத்த क्वेश्चनல ஒரு क्वेश्चनல கேட்ட கமெண்ட்ல ஃபினான்ஸ் அந்த எஃப்ன்றது எதுக்குன்னு கேட்டிருந்தாங்க. கேஷ் பேக் ஒரு ரெஜிஸ்டர் பேக் உள்ள இருக்கிற ஒரு கேஷ் ஆபீஸ்க்கும் சப் ஆபீஸ்க்கும் இடைப்பட்ட போகக்கூடியதுக்காக யூஸ் பண்றதுதான் எஃப்ன்ற சிம்பிள். கேஷ் ஆபீஸ் சப் ஆபீஸ்க்கு இடையில உள்ள தான மேம் இந்த எஃப்? ஆமாப்பா. அத ரெஜிஸ்டர் பேக்ல தான மேம் போடுவாங்க? கண்டிப்பா. ஓகே மேம், थैंक यू மேம். ஓகே ஓகே ஓகே, थैंक यू, ஆல் தி பெஸ்ட். थैंक यू மேடம்.